ஓகே சார், தேங்க்யூ. ஸோ வணக்கம், ஜெயார்சியம். இன்னைக்கு நம்முடைய ஜூம் தளம், தமிழ்நாடு ஜூம் தளம் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் 2 மணி முதல் 4 மணி வரை இந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை நம்ம வந்து நம்முடைய ஆர்சிஎம் டீம் லீடர்ஸ்க்காக நம்ம தொடர்ந்து பகிர்ந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது 5 வருடங்களை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு தளமாக போயிட்டு இருக்கு நம்முடைய ஜூம் இது. ஸோ இன்னும் பல வருடங்கள் போய் நம்ம நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயம், ஏன்னா இந்த ஜூம் தளம் தான் கொரோனா காலத்துல வந்து நிறைய ஆர்சிஎம் பத்தின விவரங்களை நமக்கு புரிய வச்சது. அதன் மூலமா நிறைய லீடர்ஸ் உருவானாங்க. ஸோ அதனால அந்த அளவுல வந்து ஜூம் தளம் வந்து எப்பவுமே சார் சொல்ற மாதிரி நம்ம டீம் லீடர்ஸ் எல்லாருமே வந்து கொண்டு வர வேண்டிய ஒரு சிறப்பான தளம். அப்ப இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மிக முக்கியமானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எல்லா பிசினஸ்லயுமே வந்து உதாரணமா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா, எந்த பிசினஸ் எடுத்துக்கிட்டாலும் அந்த பிசினஸ்ல வந்து ஒரு கடினமான சூழ்நிலை அப்படிங்கிறது எப்பவுமே வரும். அப்ப அந்த கடினமான சூழ்நிலையை நம்ம எப்போ நாம வந்து கடக்குறோம் அப்படிங்கறதா அந்த பிசினஸ் உடைய சக்சஸ் பாயிண்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறது. என்ன சார்? மியூட் பண்ணிங்க சார். ஸோ அப்ப அந்த கடினமான சூழ்நிலை அப்படிங்கிறது எந்த ஒரு பிசினஸ் நம்ம பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். அந்த கடினமான ஒரு சூழ்நிலையில இருந்து நம்மளை நாம எப்படி வந்து அதுல இருந்து நம்மளை மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதாரணங்கள் நம்ம ஆர்சிஎம்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆர்சிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய ஆர்சிஎம் நிறுவனமே எடுத்துக்கங்க. ஆர்சிஎம் நிறுவனமே வந்து ஆரம்பிக்கப்பட்ட காலம் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆரம்பிக்கப்பட்ட அந்த காலகட்டத்துல இருந்து இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில ஆர்சிஎம் பயணிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிடுது. ஏன் அப்படின்னா 2012 இருந்து 2014 2015 காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம் வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு பாதையில தான் வந்து பயணம் கொண்டது. காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய நிறுவன தலைவர் வந்து டிசி சாப்ரா மேல வந்து பாத்தீங்கன்னா அவர் மேல வந்து நிறைய பிரச்சனைகள் அவருக்கு வந்து அரசு தரப்புல இருந்து ஏற்பட்டது. அதன் மூலமா வந்து அவர் வந்து சிறைசாலை போக வேண்டிய ஒரு தருணம் கூட வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ அதையெல்லாம் கடந்து 2016 வந்து பாத்தீங்கன்னா கன்சியூமர் ஆக்ட் படி டைரக்ட் செல்லிங் அப்படிங்கிற ஒரு துறையில வந்து அது எப்படி சொல்றது, அதாவது இதுக்கு முன்னாடி டைரக்ட் செல்லிங் துறை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு சட்ட நிபந்தனைகள் இல்லாம, அதாவது யார் வேணாலும் எப்படி வேணாலும் பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நிறைய ஒரு மணி செயின் சொல்லக்கூடிய நிறைய பிசினஸ் நடத்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, மக்களை அச்சுறுத்தக்கூடிய மக்களுடைய பணத்தை வந்து தவறுதலாக போய் பணத்தை போடக்கூடிய நிறைய பிசினஸ் முளைக்க ஆரம்பிச்சது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மக்கள் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நெட்வொர்க் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஏமாற்றக்கூடிய ஒரு தளமாக பார்க்கிற ஒரு 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 மனோநிலைக்கு மக்கள் போனாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 2012 காலகட்டத்துல ராஜஸ்தான்ல நம்முடைய நிறுவனத்தை வந்து மூடக்கூடிய தருவாயில மூடிட்டாங்க, கிட்டத்தட்ட மூடிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய கிட்டத்தட்ட ஆர்சிஎம்ல இணைஞ்ச லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துல இறங்கினாங்க. ஸோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஸ்டேட் அசம்பிளி முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய டைமண்ட் சுரேந்திர வாட்ஸ் இவங்க எல்லாருமே பெரிய பெரிய நீங்க ஆர்சிஎம் இருக்கக்கூடிய பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாமே அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு அதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா 2016 இது வந்து பாத்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான் வந்து இதை கன்சியூமர் ஆக்ட்ல கொண்டு வந்து இதற்கான கைட்லைன்ஸை கொண்டு வந்து இன்னைக்கு 2021 ஒரு மிகப்பெரிய பிசினஸா அமெண்ட்மெண்ட் ஆக்டோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அத்தாரிட்டியோட இதுல ஜாயின் பண்ற டைரக்ட் செல்லர்ஸுக்கான பல நிபந்தனைகளோட இது ஒரு முக்கியமான ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு 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 நிறுவனமாக ஒரு தொழிலாக இது மாறி இருக்கு அப்படின்னா அது கடந்து வந்த பாதை வந்து சாதாரண பாதை கிடையாது. அப்போ நாம வந்து பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆர்சிஎம் பிசினஸ் ஒரு கடினமான பாதையை தாண்டி தான் இன்னைக்கு வந்து ஒரு சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா நம்மள மாதிரி சாதாரண மனுஷருக்கு இந்த கடினமான பாதைங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம். அப்ப இந்த கடினமான பாதை அப்படிங்கிறது எல்லோருக்கும் வாழ்க்கையில வரும். எல்லாரும் வந்து ஒரு சரியான ஏதோ ஒரு பிளாட்ஃபார்மை வந்து சூஸ் பண்ணும் போது அப்போ வந்து சில நெருக்கடிகள் வாழ்க்கையில இருக்கும். அந்த நெருக்கடிகளை தாண்டி சரியான பாதையில நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னா கொஞ்ச காலத்துல அந்த கடினமான பாதை கூட உங்களுக்கு
சரியான பாதைகளாக மாறும். அதுக்கு நான் பல எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். அதுல முக்கியமா இன்னைக்கு வந்து ஒரு 2 எடுத்துக்காட்ட வந்து நம்முடைய இதுக்காக நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஒரே நிமிஷம் ஒரு சின்ன ஷேரிங் நான் பண்றேன். ஏன்னா இந்த ஷேரிங்ல தான் வந்து இன்னைக்கு நிறைய தகவல்களை நான் வந்து ஷேர் பண்ண போறேன். ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னைக்கு நம்ம இந்தியாவிலே இதே மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுக்கு இது இருக்குது. ஸோ இருந்தாலும் அந்த ஷேரிங்கை நம்ம செய்யும்போது தான் இது இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு தெரியும். ஸோ அதுல நான் இன்னைக்கு முதலாவதா எடுத்து சொல்ல போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணியை பத்தி நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அந்த பெண்மணி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்தியால ஒரு எல்லாராலும் அறியப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்போர்ட்ஸ் உமன் வேற யாரும் இல்லை. ஒரு நிமிஷம். அவங்க வேற யாரும் இல்லை, இவங்க தான் அருணிமா சின்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆரம்ப 2010, 11, 12, 13 இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாலிபால்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனா இவங்க இருந்தாங்க. 2010, 12, 13 அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாலிபால் 2007 இருந்து நான் நினைக்கிறேன். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாலிபால் ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் நல்ல வாலிபால்ல வந்து இந்தியாவுக்காக விளையாடக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி நல்லா ஸ்போர்ட்ஸ்ல நல்லா ஆக்டிவா இருந்தாங்க. நல்ல மெடல்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. இந்தியாவுக்காக நிறைய வாலிபால் மேட்ச் எல்லாம் விளையாடி இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவான ஒரு ஸ்போர்ட்ஸ் பெண்மணி. அப்ப நமக்கு நல்லாவே தெரியும். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ்ல ஒரு உமன் இருக்கிறாங்க, ரொம்ப ஆக்டிவா இருக்காங்கன்னா அவங்க வந்து எல்லாராலையும் பேசப்பட்ட ஒரு செலிபிரிட்டியா மாறுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டியா இருந்த ஒரு பெண்மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான குரூஷியல் ஒரு ஒரு எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்ற வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது. ஆனா அவங்க வாழ்க்கையில ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டுச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா CSISF எக்ஸாம் எழுதுறதுக்காக ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் கோட்டால அவங்க வந்து அதுல அந்த எக்ஸாம் எழுதுறதுக்காக ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ட்ரெயின்ல நமக்கு நார்மலாவே தெரியும். நம்ம இப்ப நான் எல்லா ஊர் ட்ரெயின்லயும் இது அதிகமா இருக்கு. முக்கியமா வட இந்தியால போனோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி நம்முடைய அணியில ரவி சார்ட்டுடைய அணியில வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுந்தரி மேடமும் இவங்க 2 பேருமே அவங்களுடைய கோ அசிஸ்ட் அவங்களும் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உஷா மேடமும் டிராவல் பண்ணும்போது ட்ரெயின்லயே தூங்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா செல்போனை வந்து அடிச்சிட்டாங்க. அந்த ஸ்பாட்லயே அவங்க உடனே கண்டுபிடிச்சதுனால ஒவ்வொருத்தனையா சர்ச் பண்ணி அங்க அந்த போலீஸ் ரயில்வே போலீஸை கூப்பிட்டு அந்த திருடனை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்து அந்த மொபைல் போனை பறிச்சு அப்புறம் அவனை அடிச்சு விட்டோம். அப்படின்னா கூட அந்த போலீஸ் வந்து பெரிய அளவுல அவங்கள வந்து இது பண்ணல. ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு ஸ்டேஷன்ல இறக்கி விட்டானுங்க அவனை. அவனுக்கு எந்த விதமான தண்டனையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு போய் பண்ணல. இது வந்து அங்க சர்வ சாதாரணம் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு வட இந்திய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இந்த பெண்மணி ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. இந்த செயின் திருடக்கூடிய ஸ்நாச்சிங் அங்க இருக்கக்கூடிய ஒரு ரவுடிங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில இருந்த பணத்தையும் பறிச்சுக்கிட்டு கழுத்துல இருந்த செயினையும் உருவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ட்ரெயின்ல இருந்து ஓடிக்கிற ட்ரெயின்ல நல்லா புரிஞ்சுக்க வேகமாக ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ட்ரெயின்ல இருந்து அவங்கள தள்ளி விட்டுட்டாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப தெரிஞ்ச இந்தியாவுக்காக விளையாடக்கூடிய ஒரு வாலிபால் ஸ்போர்ட்ஸ் உமனை என்ன பண்ணிட்டாங்க இந்த திருடர்கள் வந்து என்ன பண்ணாங்க அவங்களுடைய நகைகளையும் பறிச்சுக்கிட்டு அவங்கள வந்து ட்ரெயின்ல இருந்து ஓடுற ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுட்டாங்க. அப்ப இந்த ஓடுற ட்ரெயின்ல இருந்து விழுந்து ரயில்வே தண்டவாளத்துல விழுந்த உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருந்து வந்த ட்ரெயின் வந்து இவங்க மேல மோதிருச்சு. ஆனா கடவுள் புண்ணியமா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க விழுந்த அந்த தருணத்துல சுதாரிச்சுக்கிட்டு அந்த தண்டவாளத்தை விட்டு நீங்க எழுந்துக்க முயற்சி பண்ணாங்க. ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா கடைசியில அவங்க கால் மட்டும் தண்டவாளத்துல மாட்டிக்கிச்சு. ட்ரெயின் அப்படியே ஆப்போசிட்ல எதிரில் வந்த ட்ரெயின் வந்து ரயில் வந்து ஏறி அவங்களுடைய காலை வந்து அவங்க இழந்துட்டாங்க. உடனடியா அவங்க வந்து ஆம்புலன்ஸ்ல அவங்கள கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து
கிட்டத்தட்ட 2, 3, 4 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய போராட்டம் இருந்தது. ஏன்னா அவங்களுடைய கேரியரே முடிஞ்சு போச்சு. ஒரு வாலிபால் மேட்ச்ல இருந்து அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருந்து ஒரு வேலை வாய்ப்புக்கு போறாங்க, சென்ட்ரல் செக்யூரிட்டி போஸ்டுக்கு போறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கனவுகளோட சந்தோஷத்தோட போன அந்த ஒரு கனவு, ஒரு சந்தோஷம் வந்து பாத்தீங்கன்னா நொடி பொழுதுல வந்து இல்லாம போயிடுச்சு. டோட்டலாவே அவங்களுடைய கனவு. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நாம இருந்தோம் அப்படின்னா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, டோட்டலாவே உடைஞ்சு போயிருப்போம். இவ்வளவுதான் வாழ்க்கை, இதுக்கப்புறம் நம்மளால வாழ்க்கையை நம்ம வந்து ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு. ஆனா இந்த பெண்மணி அவங்களுடைய மனோதிடத்தை வளர்த்துக்கிட்டாங்க. இந்த அருணிமா சிங்கான்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி தன்னுடைய மன வலிமையை வந்து அதிகப்படுத்தினாங்க. அப்போ நான் ஒரு காலை இழந்தாலும் என்னுடைய அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்போர்ட்ஸ் உமன், அந்த விளையாட்டு வீராங்கனை அப்படிங்கிற அந்த ஒரு வெறியை நான் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணி காலை எடுத்துட்டாங்க. அதற்கு பதிலாக செயற்கை கால் அவங்களுக்கு வந்து பொருத்தப்பட்டது. அதாவது இந்த போட்டோல தெரியுது பாருங்க. சோ அந்த மாதிரி செயற்கை கால்கள் வந்து பொருத்தப்பட்டு தான் அவங்களுடைய லைஃப் இதுக்கப்புறம் போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல அவங்க இருந்தாங்க. சோ அப்படி இருந்தாலும் அவங்களுடைய மனோதிடம் வந்து மிகவும் உறுதியா இருந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, சோ மலையேற்ற பயிற்சியில அவங்க வந்து ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு யாரு இன்ஸ்பிரேஷனா இருந்தான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங். அவர் தான் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து பாத்தீங்கன்னா 2011 வேர்ல்டு கப் வந்து நம்ம வின் பண்ணும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரர் யாருன்னா யுவராஜ் சிங் தான். பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, அவர் ஒரு மிகச்சிறந்த ஒரு வீரரா இருந்தார். ஆனா என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாள் அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. சோ அந்த கேன்சர்னால அவரால் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய அளவுல வந்து ஈடுபட முடியல. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட், சிகிச்சை எல்லாம் போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கிரிக்கெட் விளையாடினார். சோ இந்த ஒரு கேன்சர் அப்படிங்கிற ஒரு நிலையில போயிட்டு ஒரு மனிதன் மறுபடியும் மீண்டு வரானே அப்படிங்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் தான் இவங்கள மறுபடியும் அந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஈடுபடுறதுக்காக அவங்கள வந்து தூண்டுச்சு. சோ அதற்காக அவங்க முடிவு பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலோட உலகத்தின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்ட் மலையை நான் ஏறுவேன் அப்படிங்கிற ஒரு மனோதிடத்தை வந்து உருவாக்கினாங்க. சோ அதற்கான பயிற்சிகளை எடுத்துக்கிட்டாங்க. அதற்காக டாடா நிறுவனத்தோடைய அந்த பயிற்சி இதுல வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய பிரதர் அதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் முதலாக ஏறிய பெண்மணி பச்சேந்திரி பால் அவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி அவங்க இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து, இன்ஸ்பிரேஷனை கொடுத்து அவங்க அதுல ஏறுவேன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல் கொடுத்ததன் விளைவாக அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2014 நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல எவரெஸ்ட் மலையை ஏறிய முதல் ஊனமுற்ற பெண்மணி அப்படிங்கிற மிகப்பெரிய சாதனையை இந்த பெண்மணி அடைஞ்சாங்க. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன், வாலிபால்ல ரொம்ப உச்சத்துல இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கனவுகள் தகர்ந்து போச்சு. ஒரு பெண்மணி, முதலாவது ஒரு பெண்மணி, சோ ரெண்டாவது அவங்களுடைய கனவுகள் தகுந்து போச்சு. அப்படின்னா சாதாரண ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க, அதோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முயற்சி இல்லாம வாழ்ந்துருவாங்க, இல்லைன்னா தற்கொலை பண்றதுக்கோ வேற ஒரு முயற்சிக்கு போயிடுவாங்க. ஆனா இந்த பெண்மணி தன்னுடைய முயற்சியை வந்து கைவிடவில்லை. 8000 மீட்டர், 8800 மீட்டர் உயரமுள்ள அந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஒரு கால் ஊனமுற்ற ஒரு பெண்மணி அந்த சம்மிட்டை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கான நிறைய நாம வந்து முயற்சி எடுக்கணும், கடின முயற்சி இருக்கணும், உயிர் போற. ஏன்னா எத்தனையோ பேர் நார்மல் உடல்நிலையில இருக்கிறவங்களே எத்தனை பேர் எவரெஸ்ட் மலைக்கு போயிட்டு இறந்திருக்காங்க. நாம வந்து எவரெஸ்ட் மலை ஏறினவங்களுடைய லிஸ்ட்டை தான் பாக்குறோம். ஆனா இறந்தவங்க லிஸ்ட் அதை விட அதிகம். அது வந்து அந்த எவரெஸ்ட் மலையில ஏறின பல பேருக்கு தெரியும். அந்த எவரெஸ்ட் மலையுடைய அந்த அடிவாரத்துல இருக்கக்கூடிய கேம்பா இருக்கட்டும், இல்ல இடையில இருக்கக்கூடிய கேம்ப் 1, 2, 3, 4 இருக்கட்டும், இங்க எல்லாமே இறந்தவங்களுடைய நினைவுகள் எல்லாம் அங்க இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த பெண்மணி என்ன பண்றாங்க, ஒரு தைரியமான முடிவு எடுத்து நான் எவரெஸ்ட் மலையை ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எவரெஸ்ட் மலையை ஏறி சாதிச்சு காட்டாங்க. அது மட்டும் இல்ல, எவரெஸ்ட் மலை மட்டும் ஏறி சாதிச்சு காட்டல, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கண்டத்திலையும் இருக்கக்கூடிய உயரமான மலைச்சிகரங்களை ஏறி அவங்க வந்து சாதனை பண்ணாங்க. அண்டார்டிகால இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலை, அதே மாதிரி ஆப்பிரிக்கால கிளிமாஞ்சாரோன்னு சொல்லக்கூடிய மிக உயரமான மலை, இது மாதிரி யூரோப்ல, அதே மாதிரி ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டத்துல இருக்கக்கூடிய உயரமான மலைகளில் ஏறி சாதனையை வந்து தொடர்ந்து பண்ணாங்க. சோ இவங்க தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. யாரெல்லாம் வாழ்க்கையில நான் கடினமான பாதையில இருக்கேன்,
என்னால இதுக்கு மேல பண்ண முடியாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து பாருங்க ஆர்சிஎம் விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த கன்சிஸ்டன்சி இல்லாம ஆர்சிஎம் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா பாருங்க, ஒரு பெண்மணி வாழ்க்கையில மிக சோகமான உயிரை இழக்கிற ஒரு கண்டிஷன்ல போயிட்டாங்க. அப்படியும் அந்த விழுந்த நிலையில இருந்து மறுபடியும் துவண்டு எழுந்து உயரங்களை வந்து தொடக்கூடிய இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களுடைய மனோவலியை எதிர்த்து பாருங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு நிலை எடுக்கும்போது நமக்கு 2 கை கால் எல்லாமே இருக்கும்போது நாம ஏன் ஆர்சிஎம் வந்து திறக்கணும்? ஆர்சிஎம்ல நம்மளால சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்குள்ள இருக்குது. சோ நாம வந்து ஆர்சிஎம்ல 1 வருஷம் இருக்கோம், 6 மாசம் இருக்கிறோம், பொருளை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்ட் நம்ம நிறைய பேர் என்ன பண்றாங்க, விட்டுட்டு போயிடுறாங்க. இதுக்கு மேல சாதிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு சாதிச்சவங்க ஆர்சிஎம்ல எல்லாருமே தொடர்ந்து கன்சிஸ்டன்டா இருந்தாங்க. சோ 2012ல பாருங்க, நம்முடைய சுரேந்திர அவார்ட்ஸ் வந்து போராட்டத்துல இறங்கினாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இது வருமா வராதுன்னே தெரியாது. ஏன்னா 1 இயருக்கு எந்த பிசினஸும் கிடையாது. கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. நம்முடைய கம்பெனி நிறுவனர் உள்ள இருக்கிறாரு, சிறைச்சாலையில இருக்கிறாரு. அப்போ அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனா இதே பிசினஸா எடுத்து 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையும் தீவிரமாக முயற்சி பண்ணி போராட்டத்துல இறங்கி கவர்மெண்ட் கூட நல்லிணக்கத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் ஆர்சிஎம்ல உயர்ந்தனாலதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிஎம்ல ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய டைமண்ட் ஆகவும் ஒவ்வொரு பில்லவல இருக்கிறாங்க. சோ அந்த பாதை வந்து சாதாரண பாதை கிடையாது. அப்ப அதே மாதிரிதான் நமக்கும் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய எவரெஸ்ட் மாதிரி ஒரு உயரத்தை நம்ம தொடர்றதுக்காக நம்ம ரெடியா இருக்கிறோம். அப்ப அந்த உயரத்தை தொடர்றதுக்கு முன்னாடி இந்த பெண்மணிக்கு வந்த மாதிரி நமக்கு நிறைய கடின பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இந்த கடின பிரச்சனை, இந்த பெண்மணிக்கு கடின பிரச்சனையை கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடுகையில நம்முடைய பிரச்சனைகள் எதுவும் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உயிரே போற நிலையில இருந்து ஒரு பெண்மணி தோண்டி எழுந்து வர அப்படின்னா நம்முடைய பிரச்சனைகள் இதற்கு சமமே கிடையாது. அப்ப ஆர்சிஎம்ல நம்ம கன்சிஸ்டன்சி அப்படிங்கறத நம்ம வந்து கண்டிப்பா இருக்கணும். நம்ம பிசினஸ் கண்டிப்பா ஒரு நாள் வந்து நமக்கு கை கொடுக்கும். நான் ஒரு பக்கம் டீம் கிரியேட் பண்றேன், எனக்கு ஒரு பக்கம் பிசினஸ் வருது, ஒரு பக்கம் வரமாட்டேங்குது, இந்த எண்ணமே வேண்டாம். முயற்சி, தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம். கண்டிப்பா இன்னொரு பக்கம் ஒரு பிசினஸ் நமக்கு தேடி வரும். நமக்கான மனிதர்கள் எங்கோ ஒரு இடத்துல கண்டிப்பா இருக்கிறாங்க. அவங்க நம்மளை தேடி வருவாங்க. இந்த பிரபஞ்சம் நமக்கான நல்ல மனிதர்களை கண்டிப்பாக நமக்கு பிசினஸ்ல கொண்டு வருவாங்க. ஆனா அதுக்காக நாம பொறுமை இழக்க கூடாது. நாம பொறுமையா உள்ள இருக்கணும். அந்த கடினமான காலகட்டத்துல கூட நம்ம பொறுமையா டீமை வளர்க்கறதுக்கு தொடர்ந்து நம்ம முயற்சி செய்யணும். நம்முடைய அணியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரு கூட நல்ல எண்ணத்துடன், நல்ல தொடர்பு, நல்ல உறவுடன் நம்ம வந்து அவங்கள தொடர்ந்து வழிநடத்தி மேல அடுத்த நிலைக்கு போறதுக்கு நம்ம தொடர்ந்து உதவி செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த கடினமான சூழ்நிலையில் டீம் வரல, டீம் வரல, எனக்கு ஒரு பக்கம் தான் வளருது, ஒரு பக்கம் வரல, இந்த எந்த ஒரு கவலையும் இல்லாம நீங்க தொடர்ந்து முயற்சி செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய லீடராக ஒரு டைமண்ட், ஒரு ஸ்டார் டைமண்ட், ஒரு சஃபயர், இந்த மாதிரி எந்த பின்ன வேணாலும் நீங்க அடைய முடியும். சோ 2வது ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பீகார்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த ஒரு மிகப்பெரிய, இது வந்து ஒரு சினிமாவே வந்தது. பீகார்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, கயா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மனிதர் 22 வருடம் பாடுபட்டு இருக்கிறார். 22 வருடம், 22 வருடம் மிக தன்னுடைய ஒரு மனிதர், தனி மனிதர் உழைப்பு மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியை இந்த மனிதர் உருவாக்கிறார். இவருடைய பேர் வந்து தசரத் மாஞ்சி. இவருடைய இறப்புக்கு பீகார் கவர்மெண்ட் பெரிய அளவுல மரியாதை பண்ணி அவரை இது பண்ணாங்க. அவர் பேர்ல ஸ்டாம்பே இந்தியா கவர்மெண்ட், இந்திய அரசாங்கம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு சாதாரண மனிதர், ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, ஒரு நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்ய, ஒரு சுரங்கத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர், ஒரு சாதாரண மனிதர் தன்னுடைய வாழ்நாள்ல 22 வருடம் தன்னுடைய உழைப்பை இதற்காக போட்டதன் விளைவு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில ஒரு மிகப்பெரிய, இந்தியாவுடைய உயரிய விருதுகள் எல்லாம் இவருக்கு கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த மனிதர் இன்னைக்கு உயிரோட இல்ல. ஆனா அவர் செய்த சாதனை அழைப்பறியது என்ன தெரியுமா? அவருடைய மனைவி உடல் நலம் சரியில்லை, ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு அவங்களுக்கு, ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போக முடியல அர்ஜென்டா. ஏன்னா அவங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு, மருத்துவமனைக்கு அவங்களை கொண்டு போகணும்னா கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். சரியான ரூட் இல்லை. ஏன்னா அவங்க கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு குன்று, ஒரு பெரிய மலை, நீண்ட மலை, அதாவது ரொம்ப உயரம் குறைந்த ஒரு குன்று மாதிரி ஒரு மலை வந்து நீண்ட மலையாக இருக்குது. அதை சுத்தி தான் போகணும். அதுக்கு 70 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். ஆனா அதுக்குள்ள அவங்க மனைவி இறந்து போயிடுறாங்க. அவர் அந்த சோகத்துல, அந்த மனக்கவலையில தோண்டு போல அவர், என்னுடைய மனைவிக்கு ஏற்பட்ட இந்த பிரச்சனை
இந்த கிராமத்துல எந்த ஒரு மனிதனுக்கும் வரக்கூடாதுங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த மனிதர் என்ன பண்ணாரு, அந்த மலையை செதுக்க ஆரம்பிச்சார். நல்லா புரிஞ்சுங்க, ஒரு மலைய ஒரு மனிதன் செதுக்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மலையே வெறும் ஒரு சுத்தி ஒரு உளி, இவ்வளவுதான். இத வச்சு 22 வருஷமா செதுக்கி அந்த கிராமத்துல இருந்து வெளியூருக்கு ரோடு போட்ட ஒரு அற்புதமான மனிதர். இவரை பத்தி இந்த மவுண்டைன் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமாவே வந்திருக்கு, நிறைய டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு, ஹிந்தியில சினிமா வந்திருக்கு. இவரை பத்தின விஷயங்கள் அந்த அளவுக்கு ஒரு மனிதன் கடின உழைப்பு பண்ணி ஒரு கிராமத்துக்காக வழியை உருவாக்கி கொடுத்திருக்காரு. ஏன்னா கவர்மெண்ட்ல யாரும் அவரை கண்டுக்கல. அந்த ஊர் மக்களே இவரை வந்து பைத்தியக்காரன் சொல்ற அளவுக்கு போயிட்டாரு. ஏன்னா ஒரு மலையை வந்து ஒரு மனிதன் சாதாரண ஒரு சுத்தி உளிய வச்சு செதுக்கினா நம்ம என்ன நினைப்போம், பைத்தியக்காரன் தான் நினைப்போம். ஆனா தன்னுடைய விடாமுயற்சினால ஒரு ஊருக்கு பாருங்க எப்படி போட்டிருக்காரு, ரூட்டை பாருங்க, நல்லா பாருங்க. இவ்வளவு பெரிய மலைய தனி மனிதனா குடைஞ்சிருக்காரு. இது வந்து ஒரு நம்முடைய கவர்மெண்ட் நினைச்சா, அரசாங்கம் நினைச்சா ஒரு 5 நாள்லயோ இல்ல ஒரு வாரத்திலயோ பெரிய பெரிய எந்திரங்களை கொண்டு வந்து உடைச்சு உருவாக்க முடியும். ஆனா எந்த அரசாங்கமும் கை கொடுக்கல. ஆனா இந்த ஒரே மனிதன் தனி மனிதனாக நின்று 22 வருஷம் இந்த மாலை, இது வந்து இங்க நமக்கு இங்க ஆரம்பத்துல பாக்குறதுக்கு இது இருக்கு, இது இங்க இருந்து ஒரு சில கிலோமீட்டர் நீண்டு இருக்கும் இந்த மலை. அப்போ அது வரைக்கும் போய் மலையை குடைந்து உடைச்சு 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 22 வருஷம் அயராது உழைத்து ஒரு மிகப்பெரிய ஊருக்கான ஒரு கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 அடியோ 40 அடியோ இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மலைப்பாதையை வந்து அந்த கிராமத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் போக வேண்டிய தூரத்தை 15 கிலோமீட்டரா மாத்தி கொடுத்த ஒரு அற்புதமான மனிதர் தான் இந்த அற்புதமான மனிதர். யாரு பாத்தீங்கன்னா தசரத் மாஞ்சி. இந்த மாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த இடத்துலயே அவர் ரோடு போட்ட அந்த ஊர்லயே அந்த கிராமத்திலேயே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டி அவருக்கு சிலையை வச்சு இன்னைக்கு அவரை வழிபடுறாங்க, கொண்டாடுறாங்க அந்த கிராம மக்கள். ஏன் ஆரம்பத்துல கேலியா சொன்ன மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆத்திர அவசரத்துக்கும் மருத்துவ வசதிக்கும் வெறும் 15 கிலோமீட்டர் எளிதாக போயிட்டு வரக்கூடிய ஒரு எத்தனையோ உயிர்களை காப்பாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். தன்னுடைய மனைவிக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை இந்த கிராமத்துல யாருக்கும் வரக்கூடாதுன்னு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல 22 நாளை அந்த கடினமான நிலையில அந்த மனுஷன் என்ன பண்ணிருக்கலாம், மனசுடைஞ்சு போய் சும்மா இருந்திருக்கலாம். ஆனா அந்த கடினமான நிலையிலையும் இந்த உலகுக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இந்த மக்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும் முயற்சி பண்ணதன் விளைவு 22 வருஷமா உழைச்சு ஒரு ரோடை போட்டு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் அதுக்கு பெரிய ரோடே போட்டு கொடுத்துட்டாங்க. அது நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நடந்தது, இன்னைக்கு கவர்மெண்ட் அவரை பாராட்டாங்க, எல்லாம் பெரிய விஷயம். ஆனா அந்த மனிதனுடைய உழைப்பை நாம வந்து போற்றணும். அப்ப எவ்வளவு பெரிய சாதனை. அப்ப இவங்க எல்லாம் வந்து சாதாரண மனிதர்களா, இவங்களுக்கு எல்லாம் என்ன தனியா ஏதாவது திறமை இருக்கானா? கிடையாது. மன திறமை, மைண்ட் செட் அப்படிங்கிறது தான் நமக்கு வேணும். அந்த மைண்ட் செட் இருக்கிறவங்க தான் இந்த பிசினஸ்ல வந்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. பாருங்க இந்த மலைப்பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் போடணும்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மிஷின் கொண்டு வந்து போடணும். இதை ஒரு மனுஷன் எவ்வளவு ஹைட் இருக்குன்னு பாருங்க, மக்கள் என்ன ஹைட் தெரியுறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு மலைய சிறு தனி மனிதனாக இருந்து குடைஞ்சி ரோடு போட்டிருக்காருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அப்போ சாதாரண மனிதன் நினைத்தாலும் இன்னைக்கு சரித்திரத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த மிகப்பெரிய எடுத்துக்காட்டை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய பிசினஸும் மிகப்பெரிய பிசினஸா மாறும் அப்படிங்கறதுதான் இங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவல். அதனால ஆர்சிஎம்ல நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மிக எளிமையான பிசினஸ், மிக மிக எளிமையான பிசினஸ். இந்த எளிமையான பிசினஸ்ல நம்மளால கன்சிஸ்ட் பண்ண முடியலன்னா உலகத்துல வேற எதுலையுமே நம்ம வந்து தொடர்ந்து இருக்க முடியாது. பாருங்க, சாதாரண மனிதர்கள் தன்னால முடிஞ்ச வாழ்க்கையில கடினமான சூழ்நிலை ஏற்படும் போது கூட எவ்வளவு தைரியமாக அதை வந்து எதிர்கொண்டு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கி இருக்காங்கன்னு பாருங்க. எல்லாம் சாதாரண மனிதர்கள். அவங்களுக்கு ஏதோ சூப்பர்மேன் மாதிரியோ அயன்மேன் மாதிரியோ இல்ல வந்து பேட்மேன் மாதிரியோ இல்ல ஸ்பைடர் எந்த எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு அதிகமான திறமைகள் எதுவுமே கிடையாது. தன்னுடைய மன உறுதி மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பெரிய ஆயுதமாக இருந்தது. அந்த மன உறுதியில தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனைகளை பண்றாங்க. அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஏன் அந்த மைண்ட் செட் இல்ல, ஏன் அந்த மனோ வலிமை நமக்கு இல்ல, ஏன் நம்ம அந்த மனநிலைமைக்கு போறது இல்லை அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நாம வந்து சின்ன வயசுல இருந்தே பழகிட்டோம். எப்படி பழகிட்டோம்? ஸ்கூல்ல ஏதாவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து லீவ் போடுறோம், இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலன்னா நம்ம என்ன பண்றோம்னா அப்பாவுக்கு பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்றோம். இவங்களுக்கு உடம்பு சரியில்லை அதுக்காக நாங்க போறேன்.
இன்னைக்கு ஏன் படிக்கலைன்னா அம்மாட்ட அப்பாட்ட ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றது. இன்னைக்கு எனக்கு வயிறு சரியில்லை, இன்னைக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு அந்த ப்ராப்ளம். இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாக்கு போக்கு சொல்றோம். அதே மாதிரிதான் நம்ம ஆளுங்க பிசினஸ்ல மீட்டிங் கூட்டாலும் நம்ம ஆளுங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு என்னால வர முடியல, இன்னைக்கு நான் அங்க போயிட்டேன், இன்னைக்கு நான் வந்து எங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போயிட்டேன், எங்க ஃபேமிலியில ஒருத்தருக்கு ஃபங்க்ஷனு, மத்த நாள்லாம் ஃபங்க்ஷனுக்கு போவே மாட்டாங்க. பட் நாம என்னைக்கு நம்ம அவரை ஒருத்தரை வந்து மீட்டிங் அழைக்கிறோமோ அன்னைக்கு அவருக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வந்துடும். ஸோ சாக்கு போக்கு சொல்லக்கூடிய மனிதர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. பாருங்க, இவங்க எல்லாம் சாக்கு போக்கு சொல்லியிருக்கலாமே. அந்த பெண்மணி நினைச்சா அந்த பெண்மணிக்கு இத்தனைக்கும் அந்த விபத்துக்கு அப்புறம் கவர்மெண்டே வந்து அவங்களுக்கு அந்த அலுவல் அந்த ஜாப்பையும் கொடுத்து அவங்களுக்கு வந்து பரிசு அமௌண்ட்டும் கொடுத்தாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு அடுத்த நிலையில போறதுக்கு வேலையும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட். ஆனா அப்படியே அந்த பெண்மணி சும்மா இல்ல. இத்தனை விஷயத்தையும் பண்ணியுமே ரயில்வேல இருந்து அவங்களுக்கு வந்து எத்தனையோ 5 லட்சத்துக்கு மேல 50 லட்சத்துக்கு எவ்வளவு அவங்களுக்கு வந்து அபராதம் இது அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஆனாலும் அவங்க சும்மா இல்லை. தன்னுடைய அந்த ஒரு இது மனோதிடத்தை அவங்க விடாதனாலதான் இவ்வளவு பெரிய சாதனைகளை பண்ணுங்க. அப்போ இன்னைக்கு அவங்க சரித்திரத்துல இடம் பெற்றாங்க. என்ன, ஊனமுற்ற முதல் பெண்மணி, எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட ஊனமுற்ற முதல் பெண்மணி அப்படிங்கிற சார், இதை யாராலையும் மாத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர இதே அவங்க ஒரு கை 2 கையோட காலோட போயிருந்தா அந்த எவரெஸ்ட் உயரத்தை தொட்டிருந்தான்னா 1000 லட்சக்கணக்கில் ஒரு ஆளாதான் அவங்க இருந்திருப்பாங்க. எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட பெண்மணிங்கிற பேர்ல இன்னைக்கு நம்மளால தெரியப்படக்கூடிய நன்மை பெண்மணியா போயிருப்பாங்க. ஆனா அந்த காலை இழந்து அந்த ஊனமுற்ற கால் மூலமாகவே எவரெஸ்ட் சிகரத்தை திறந்ததுனால இன்னைக்கு சரித்திரத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. ஊனமுற்ற பெண்மணி அல்லது மாற்றுத்திறனாளி, எவரெஸ்ட் சிகரத்தை தொட்ட பெண்மணி, மாற்றுத்திறனாளி பெண்மணி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை அந்த பெண்மணி பெற்றிருக்காங்க. அப்படின்னா நம்மளால ஏன் முடியல அப்படின்னா நமக்கு இதுல மேல அக்கறை இல்லை. ஆர்சிஎம் அள்ளி கொடுக்க, ஆர்சிஎம் போன்ற ஒரு மிகப்பெரிய ஸ்டார் டைமண்ட் போன்ற எவரெஸ்ட் உயரத்தை தொடர்றதுக்கான வாய்ப்பு இங்க இருக்கு. அந்த எவரெஸ்ட் உயரம் என்ன, ஒரு டைமண்ட் உருவாயிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டார் டைமண்டா உருவாயிட்டீங்கன்னா உங்களுடைய வருமானம் லட்சக்கணக்கில், பல லட்சம் பல கோடியில உங்களுடைய வருமானம் இருக்கும். அப்ப பல லட்சம் பல கோடி வருமானம் இருக்குன்னா உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கும், உங்களுடைய குழந்தைகள் எப்படி இருப்பாங்க, உங்களுடைய மனைவி எப்படி வாழும், உங்க சுற்றத்தார் எப்படி இருப்பாங்க, உங்களுடைய வே ஆஃப் லைஃப் அந்த வாழ்க்கை முறையே மாறிடும். அப்போ உங்களுக்கு பல இடங்கள்ல உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். எத்தனை வேணா இந்த உலகத்துல நீங்க நினைக்கிற எல்லா விஷயத்தையும் பண்ணலாம், வெளிநாடு போகலாம், எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம், அரசாங்கத்துல இருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை உதவி பண்ணணுமா அதை பெறலாம், எல்லா விஷயத்தையும் நீங்க பண்ணலாம். அப்படி ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு நமக்கு அந்த எவரெஸ்ட் சிகர மாதிரி இருக்குது. ஆனா இப்ப நமக்கு கடினமான சூழ்நிலை இருக்குது அந்த உயரத்தை அடையிறதுக்கு. இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதா நம்முடைய மைண்ட் செட். சோ இந்த மைண்ட் செட்டை விட்டு நாம வெளியே வரல அப்படின்னா நம்முடைய எதிர்காலம் வந்து இந்த மைண்ட் செட்டோடையே தான், இப்படியே தான். ஆர்சிஎம்ல எதுவும் வர மாட்டேங்குது, என் டீம்ல 4 கோதுமை வாங்கிட்டாங்க, இது வாங்கிட்டாங்க, ஆனா இவங்க எதுவுமே வந்து பிவி பெரிய அளவுல பண்றது இல்லை அப்படின்னா உங்களுடைய மனோநிலையை பொறுத்துதான் பிசினஸ் வரும். அப்ப நாங்க பொறுமையா இருக்கணும், காத்து இருக்கணும், சிஸ்டத்தை கத்துக்கணும், ப்ராடக்ட் நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும், பிசினஸ் நாலேஜ் நம்ம எடுத்துக்கணும், பிளான் போட நமக்கு தெரியணும், ஐடி போடுறத கத்துக்கணும். இதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம அணில வர ஒவ்வொரு நபருக்கும் நம்மள மாதிரியே டூப்ளிகேஷனை சொல்லி கொடுக்கணும். அப்ப இந்த விஷயங்களை நாம பண்ணாம நம்முடைய அணியை நம்ம எப்படி அந்த மைண்ட் செட்டை நம்ம வழி நடத்த முடியும்? அப்ப நமக்கு அந்த முதலாவது நமக்கு சொன்ன வேண்டிய ஒரு நபருக்கு சொன்ன அந்த முக்கியமான மைண்ட் செட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது வரக்கூடாது. அந்த நெகட்டிவிட்டி நமக்கு எப்போ அதிகமாகுதோ அப்போ நாம இந்த பிசினஸ்ல இருக்க மாட்டோம். சோ வாழ்க்கையில உயரமான நிலை அடைஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டியே கிடையாது, பாசிட்டிவ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் அவங்க நினைச்சாங்க. அதனாலதான் அவங்க லீடர்ஸா இன்னைக்கு வளர்ந்துருக்காங்களே தவிர பாசிட்டிவான விஷயங்களை எடுக்காத யாராலையும் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா போக முடியாது. சோ அத நாம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் நம்முடைய பிசினஸ் வந்து மிகப்பெரிய உயரங்கள்ல போகும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல ஆணித்தரமா முதல்ல புரிஞ்சுக்கணும். சோ அதனால என் டீம் வந்து இன்னைக்கு நான் வந்து ஒருத்தட்ட போனேன், ஒருத்தட்ட பேசினேன், அவர் வந்து பொருள் வாங்கல அப்படின்னு நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்முடைய மைண்ட் செட் வந்து சரியான முறையில இல்லைன்னா
எதிரில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட போயிட்டு நம்மளால சரியான முறையில அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, அல்லது அந்த நபர் நம்மளை பார்த்தே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க இவங்களால இந்த பிசினஸுக்கு கெப்பாசிட்டி இல்லாதவங்க அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடும். அப்ப அந்த மைண்ட் செட் நமக்கு வேணும். இது என்னுடைய பிசினஸ், ஆர்சிஎம் பிசினஸ்ங்கிறது என்னுடைய பிசினஸ். இந்த பிசினஸ்ல என்னால சாதிக்க முடியும். எப்படி ஒரு பெண்மணி ட்ரெயின்ல இருந்து விழுந்து எவரெஸ்ட் உயரத்தை தொட முடியும், ஒரு காலை இழந்து எவரெஸ்ட் உயரத்தை தொட முடியுமோ, அப்படிப்பட்ட ஒரு பெண்மணினால முடியும் போது என்னால ஏன் முடியாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். இது மாதிரி எத்தனையோ எடுத்துக்காட்டுகள் நமக்கு முன்னாடி இருக்குது. பட் நான் உங்களுக்கு காமிச்சது 1 or 2 தான். எத்தனையோ சாதாரண மனிதர்கள் இன்னைக்கு வந்து சாதிச்சு காட்டிருக்காங்க. அசாம்ல அதே மாதிரி ஒரு மனிதர் பாருங்க, ஒரு பெரிய காட்டையே உருவாயிருக்காரு, ஒரு காட்டையே உருவாக்கிட்டாரு. அதாவது பிரம்மபுத்திரா ஆறுல வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்தினாலும் அந்த அவருடைய அந்த ஏரியா மொத்தமே இல்லாம போயிடுச்சு. அந்த இடத்துல அவ்வளவு மண்ணரிப்பு ஏற்பட்டு அந்த இடமே வந்து வாழ முடியாத நிலவில இருந்த ஒரு இடத்த தொடர்ந்து தன்னுடைய முயற்சினால சின்ன சின்ன செடிகளை நட்டு வளர்த்து 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 கிட்டத்தட்ட 1500 ஏக்கருக்கு மேல ஒரு பெரிய காடையை உருவாக்கின ஒரு மனிதர் அசாம்ல இருக்கிறாரு. அவரெல்லாம் சாதாரண மனிதர்கள் தான். ஆனா அவங்க முயற்சியை போட்டாங்க. தொடர்ந்து விடாமுயற்சியோடைய, கன்சிஸ்டன்ஸோடைய, அந்த நல்ல மனோநிலையோடைய, அந்த மைண்ட் செட்டோட அவங்க வந்து உழைத்ததன் விளைவுதான் இன்னைக்கு பெரிய பெரிய சாதனை பண்ணவங்க இன்னைக்கு நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வெளியே தெரியறது இல்ல. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் யாரு? எல்லாம் செலிபிரிட்டி மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்னத்தை சாதிச்சாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்க சினிமால அப்படியே இது பண்றாங்கன்னு போயிட்டு அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுறோம் நம்ம அந்த செலிபிரிட்டி எல்லாம். ஆனா அவங்கள என்ன பண்ண பாருங்க, சாதாரண மனிதர்கள் எத்தனை பேர் சாதனை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து நம்ம போற்றப்பட வேண்டிய நபர்கள், நமக்கு முன்னுதாரணமான மோட்டிவேஷனல் லீடர்ஸ் இவங்க எல்லாருமே. ஆனா நாம அதை பண்ணாம செலிபிரிட்டிஸை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் அப்படி சாதனை பண்ணாரு, இந்த சினிமால அப்படி பேசிட்டாருன்னு அவங்கள மட்டும்தான் நம்ம. அதே மாதிரி நம்முடைய ஊடகங்களும் அதை மட்டும்தான் காமிக்குது. இப்படிப்பட்ட சாதனை படைச்ச எத்தனை பேரை காமிக்குது சொல்லுங்க. சோ அப்ப நம்ம சாதிக்கிறதுக்கு ஆர்சிஎம் ஒரு மிகச்சிறந்த பிளாட்ஃபார்ம். இந்த தளத்துல நீங்க ஜெயிக்க முடியும். ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த நிலைமைகள் எல்லாம் ஒரு பெரிய ஒரு சேல்ஸ்ல ஒரு ரிஜெக்ஷன் நடந்தாலோ, உங்க டீம் வளராம இருந்தாலோ, உங்க டீம்ல பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகாம இருந்தாலோ, இதெல்லாம் ஒரு கடினமான சூழ்நிலை. இதை கடந்துதான் நாம போகணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணும். அதை விட்டுட்டு ஆமா இவ்வளவு நாளா நான் பண்ணேன், 6 மாசமா இந்த பிசினஸ்ல இருக்கேன், எனக்கு எதுவும் கிடைச்ச மாதிரி தெரியலன்னு இன்னைக்கு விட்டுட்டு போறதுதான் நிறைய பேர். ஏன் இவங்க எல்லாம் வாழ்க்கையில இந்த மாதிரி கடினமான சூழ்நிலையில வந்தா கூட ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாதவங்க, அதை எதிர்த்து வாழ்றதுக்கான அந்த எண்ணம் இல்லாதவங்க. அதனாலதான் அவங்க கடைசி காலம் வரைக்கும், அவங்க வாழ்க்கையுடைய கடைசி காலம் வரைக்கும் தொடர்ந்து போராடிட்டு தான் இருப்பாங்க. ஜெயிக்கிற எண்ணம் அவங்களுக்கு வராது. எப்படி வரும்? ஒரு சாதாரண ஒரு பிசினஸ், ஒரு பொருள், இயற்கையான ஒரு அழகான பொருள், ஒரு வீட்டுக்கு உபயோகிக்கிற ஒரு பொருள், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு சாதாரண எளிமையான வேலையை நம்மளால செய்ய முடியலன்னா, இதை விட ரொம்ப ரொம்ப எளிமையான வேலையை நம்ம வேற எதை பண்ணிட முடியும் நம்ம ஆளுங்களால சொல்லுங்க. இதே கடினம்னா சத்தியமா சொல்றேன், அந்த மாதிரி நபர்களால வெளியே போய் ஜெயிக்க முடியாது. அப்ப அதற்கு நம்முடைய மனோநிலை என்பது மிக மிக உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா நான் தொடர்ந்து வலியுறுத்துறேன். உங்க டீம்ல எந்த ஒரு புது நபர்கள் வந்தாலும், ஒரு பிள்ளவளுக்கு வந்தாலும், அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டியது மோட்டிவேஷன் கிடையாது. மோட்டிவேஷன் தேவை, மோட்டிவேஷன் கண்டிப்பா தேவை. அது எப்போன்னா, அது வந்து நம்ம புரோட்டீன் பவுடர் மாதிரி. அது வந்து ஒரு 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு தான் ரத்தத்துல இருக்கும், அப்புறம் உடம்பு விட்டு போயிடும். நம்முடைய ப்ரோடக்ட் ஷேக்கோ இல்ல கொக்கோ ப்ரோடக்டோ ஸ்ட்ராபெரி ப்ரோடக்ட் எந்த ப்ரோட்டீன் எடுத்தாலும் சரி, இல்ல வே ப்ரோட்டீன் கூட எடுத்துங்க, அது எந்த ப்ரோட்டீன் எடுத்தாலும் அது ஒரு டைம் இருக்கு. அதுக்கு 2 மணி நேரமோ 4 மணி நேரமோ இல்ல 6 மணி நேரமோ அவ்வளவு நேரம் தான் ரத்தத்துல இருக்கும். அப்புறம் ரத்தத்தை விட்டு உடம்பை விட்டு வெளியே ஓடிடும். அந்த புரோட்டீன் அந்த நேரத்துல இருக்கும்போது நீங்க எக்ஸசைஸ் பண்ணாலோ இல்ல மற்ற ஆக்டிவிட்டி பண்ணாலோ அது உடம்புல சேரும். அதுக்கப்புறம் அது உடம்புல இருக்கு, அது ஓடிடும். அதே மாதிரிதான் மோட்டிவேஷன்ங்கிறதும். இப்ப நான் இந்த 2 மணி நேரம் இந்த மீட்டிங்ல பேசினா, இந்த 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து வேணா ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருக்கலாம் மேபி. ஆனா அதுக்கப்புறம் அதை மறந்துடுவோம். மறந்துட்டு நம்ம பழைய வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனா எஜுகேஷன் தான் நம்முடைய மைண்ட் செட்டுக்கான மிக ஆதாரமான ஒரு விஷயம். என்ன எஜுகேஷன்? ஆர்சிஎம் பிசினஸ்ல ப்ராடக்ட் நாலேஜ் ஒரு எஜுகேஷன். ப்ராடக்ட் நாலேஜ் இஸ் வெரி மஸ்ட். யார் ஒருத்தர் உங்க டீம்ல இணையறாரோ அவர் வந்து முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ப்ராடக்ட் நாலேஜ். ஒரு புது நபர் உங்க அணியில இணையறாரா, வித்தின் 24 hours அவங்களுக்கு பேசிக்ஸ சொல்லி கொடுத்துடணும். பேசிக்ஸ் என்ன?
வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஒரு ஜாயின் பண்ணார், வித்தின் 48 ஹவர்ஸ் கூட 48 மணி நேரம் கூட எடுத்துங்க. அவருக்கு முதல்ல நீங்க அவங்க கூட போய் உட்காரணும். இன்னைக்கு யாருமே அதை பண்றதே இல்லை. ஐடி போட்டதோட விட்டுறது. சார் பொருள் வாங்கிட்டீங்களா 2000 ரூபாய்க்கு, சார் 3000 ரூபாய்க்கு பொருள் வாங்கிட்டீங்களா, அவ்வளவுதான். அடுத்த மாசம் நீங்க வாங்க சார், உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்ட் ஆஃபர் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவருக்கு போய் எந்த விதமான விஷயத்தையும் சொல்லி கொடுக்கறதே இல்லை. அப்ப 48 மணி நேரம் அவரை எஜுகேட் பண்ணணும். உட்கார்ந்து சார் ஐடி போடுறது இப்படி, சார் இதுதான் 6 பேசிக்ஸ், முதல்ல உங்க ப்ராஸ்பெக்ட் லிஸ்ட் எடுங்க, முதல்ல ரெண்டாவது உங்க ட்ரீம் லிஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் இதை உங்களுக்கு வந்து கான்டாக்ட் இன்வைட் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான்னா என்ன, இது எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்பிளே வாலை பத்தி அவருக்கு எடுத்து சொல்லணும், டைமண்ட் கிளப்பை பத்தி எடுத்து சொல்லணும். அப்புறம் கன்சிஸ்டன்ட் ஆல்ரெடி நம்ம சொல்ல மாதிரி கன்சிஸ்டன்ட் ஆஃபர்ல என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, இது எல்லாத்தையும் விழாவாரியா சொல்லிடணும். நம்ம ஆளுங்க பொத்திக்கிட்டே பயந்துட்டே இருப்பாங்க, அப்படியே பொத்தி வளர்க்குற மாதிரி. இவரை சொன்னா இவர் பண்ணா போயிடுவாரோ, இவர் இதை சொன்னா இவர் செய்யாம போயிடுவாரோ அப்படின்னு பொத்தி பொத்தி வளர்க்குற மாதிரியே இன்னைக்கு நிறைய பேர் நம்ம டீமை கொண்டு வந்துட்டு. அவர் பண்றாரு பண்ணாம போறாரு அது முக்கியம் கிடையாது, அவரை எஜுகேட் பண்ணிடணும், அதுதான் ப்ரியாரிட்டி. அப்ப டீம்ல ஒருத்தர் இறையிறான்னா 48 மணி நேரத்துல அவரை முதல்ல எஜுகேட் பண்ணும். உங்க டீம் வளரணும்னா நீங்க செய்ய வேண்டிய மிக முக்கிய கட்டாயமான வேலை அது. அவருக்கு 6 பேசிக்ஸ் சொல்லி கொடுத்துடணும் 48 மணி நேரத்துல. இப்படிதான் போடணும் சார், இப்படிதான் டீம் கிரியேட் பண்ணணும்னு. அதுக்கப்புறம் அவர் நீங்க ஃபாலோ பண்ணணும். எவ்வளவு லிஸ்ட் வச்சிருக்கீங்க சார், மினிமம் நீங்க குறைஞ்சது 500 பேருடைய லிஸ்ட் நீங்க எடுக்கணும். அது உங்க கணவன் மனைவியோ இல்ல குழந்தைகள் இருந்தாங்கன்னா எல்லாரும் ஒன்னா இருந்து எடுங்க. உங்களுக்கு உறவினர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்க சைட்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை நண்பர்கள் இருக்கிறாங்க, அப்படி எல்லா லிஸ்டையும் நம்ம அவங்களை உட்கார்ந்து எடுக்க வைக்கிறதுக்கான அந்த வேலையில அவங்களை இறங்க சொல்லணும். அப்ப இது எல்லாமே ஒரு அடிப்படை வேலை. இந்த எஜுகேட் பண்றது அடிப்படை வேலை. இதுதான் சிம்பிள்னு சொல்ல வரோம். இந்த வேலையை கூட நம்ம செய்யலைன்னா அப்ப எந்த வேலையை நம்மளால செய்ய முடியும்? அப்ப அடிப்படை வேலை என்னன்னா, ஒருத்தர் பிசினஸ் இறையறாருன்னா அவருக்கு பேசிக்ஸ் நாம கத்து கொடுத்து எஜுகேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுல இறங்கும் போது அவருக்கு நிறைய டவுட்ஸ் வரும், சந்தேகங்கள் வரும். அப்ப நாம மீட்டிங்கை பத்தி சொல்லி கொடுக்கணும். ஹோம் மீட்டிங்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும், ஹோம் மீட்டிங்குடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுக்கணும், அந்த ஹோம் மீட்டிங்ல என்ன மாதிரி அவருக்கு வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும், அவர் எத்தனை நாள்ல ஹோம் மீட்டிங்கை நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கணும். அப்பதான் நான் சொன்ன டிஸ்பிளே வாலை பத்தி நம்ம எடுத்து சொல்லணும். இது எல்லாமே அதுக்கப்புறம் போக 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 அவருக்கு நம்ம வந்து கிளியர் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்படி இல்லை, நம்ம ஒருத்தர் உருவாகிட்டார் அப்படின்னா அவ்வளவுதான், அதோட நமக்கு வந்து ஒரு ஐடி போட்டாச்சு பொருள் வாங்கிட்டாருன்னா விட்டுட்டோம் நம்ம. அந்த மைண்ட் செட் மாறணும்னு தான் சொல்ல வரேன். சோ கடினமான சூழ்நிலை யாரால உருவாகுதுன்னா நம்மளாலதான் நமக்கே உருவாகுது. நாம முயற்சி பண்ணாம இருக்கிறோம், அதுதான் கடினமான சூழ்நிலை. நம்ம ஒருத்தர் போய் பேசுறதுக்கோ போன்ல பேசுறதுக்கோ தயங்குறோம். அவர் ஏதாவது சொல்லிடுவாரோ, அவர் ஏதாவது தவறுதலா நினைச்சிருவாரோ, அவரு மூன்றாவது ஒரு நபர், அவர் வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ணா கூட உங்களுக்கு இன்னும் ஆக போறது இல்ல. அவர் ஒரு மூன்றாவது நபர், அவரையா உங்களை தப்பா நினைக்க போறாரு. நீங்க இப்ப எடுத்து போன் பேசுறீங்க, அவர் இல்லைன்னு சொன்னா இல்ல, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு போயிட்டு நம்ம ஏதாவது சண்டை போட போறோமா, வேற ஏதாவது பண்ண போறோமா, பேச போறோமா? இல்லையே. அப்ப தைரியமா பேசலாமே. நாம நல்லது தானே பண்றோம், நல்ல பொருளை தானே கொண்டு போய் சேர்க்கிறோம் மக்கள்கிட்ட. இப்போ உதாரணத்துக்கு நம்முடைய இதே எடுத்துக்குங்க. நம்ம எவ்வளவு பெரிய நன்மை பண்றோம்னு நம்ம ஆர்சிஎம் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவு பெரிய நன்மையை பண்றோம் நல்லா புரிஞ்சுங்க. நான் ஒரு 2 நாள் மீட்டிங்ல கூட சொன்னேன். ஒரு வீட்டுல உபயோகிக்கக்கூடிய ஒரு வாஷிங் லிக்விட் எடுத்துக்கங்க, ஒரு டிஷ் வாஷ் லிக்விட் எடுத்துக்கங்க, ஒரு ஃப்ளோர் கிளீனர் எடுத்துக்கங்க. இந்த ஃப்ளோர் கிளர்லயும் இந்த டிஷ் வாஷ் லிக்விட்லயும் இந்த டாய்லெட் கிளீனர்லயும் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் எந்த அளவுக்கு அபாயகரமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்ல வாங்குறது எல்லாத்துலயுமே இந்த அபாயகரமான கெமிக்கல் எங்க போகுது? நம்ம சட்டையில போகுது ஒண்ணு, ரெண்டாவது நம்ம பாத்திரத்துல இதாகுது, அப்புறம் டாய்லெட்ல இதாகுது. சரி, இந்த பாத்திரத்தையும் சட்டையை மட்டுமே எடுத்துக்கலாம். சட்டையில அந்த போகக்கூடிய கெமிக்கல் ஒரு நாள் ஃபுல்லா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளி குழந்தை போகுது, குழந்தை போகுது ஸ்கூலுக்கு, அது 8 மணி நேரம் வேர்வையில இருக்குது, ஓடி ஆடுது விளையாடுது. அப்ப அந்த வேர்வை கூட அந்த கெமிக்கல் இதாகி அதுக்கு உடம்புல ஊறலாம் அந்த கெமிக்கல். ஏன்னா சீப்பான ரேட்டுக்கு தானே வாங்குறோம் கெமிக்கல் எல்லாமே, லிக்விட் எல்லாம், வாஷிங் லிக்விட் எல்லாமே. அது அந்த சட்டையில போய் அந்த சட்டையில இருந்து உடலுக்குள்ள போகுது ஸ்கின் வழியா. இது ஒரு பெரிய பாதிப்பு. அந்த வாஷிங் லிக்விடு அந்த சட்டையை துவைச்சதுக்கு அப்புறம் அது எங்க வெளியே, ஒரு ட்ரைனேஜ் வெளியே போகுது. அது எங்க போகுது? பக்கத்துல இருக்கிற ஆறுக்கோ இல்ல குளத்துக்கோ குட்டைக்கோ போகுது. திடீர்னு ஒரு பெரிய வெள்ளம் வருது, பெரிய மழை வருது, அந்த மொத்த தண்ணியும் என்ன ஆகுது? குளம் குட்டையில இருந்து நேரா கடலுக்கு போகுது. அதே மாதிரி அந்த டிஷ் வாஷ் லிக்விடு பாத்திரத்துல ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை பாத்திரத்திலே உட்காருது. எவ்வளவுதான் நீங்க 2 தடவை அந்த கெமிக்கல் அதை விட்டு போகாது. அதுல யாரு சாதம் போட்டு சாப்பிடுறா? நீங்களும் உங்க குழந்தைகளும் தான் சாப்பிடுறாங்க.
அப்போ அது யாரு உடம்புக்குள்ள போகுது? நம்ம உடம்புக்குள்ள போகுது. சரி, அப்படியே விட்டீங்களா, அந்த தண்ணி எங்க போகுது? அது மறுபடியும் ஆறு ஏரி குளம் குட்டைக்கு போய் மறுபடியும் கடலுக்கு போகுது. அந்த கடலுக்கு போனா அந்த கடல்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள் அதை சாப்பிட்டு அதை மறுபடியும் நாம மறுபடியும் உணவா உட்கொள்றோம். சோ எப்படி சுத்தி பார்த்தாலும் இன்னைக்கு எல்லா வியாதிகளையும் அடிப்படை வியாதிகளான கேன்சர் வர்றதுக்கு காரணம் என்னன்னே தெரியலன்றாங்க. 20 வயசுல வருது, 25 வயசுல வருது, 30 வயசுல வருது. கேன்சருக்கான காரணம் எதுன்னு சொல்ல முடியாத நிலையில இருக்கு. ஆனா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்மளை சுத்தி ஒரு பெரிய வியாபாரம், ஒரு கெமிக்கல் உலகம் நம்மளை சுத்தி சுழன்று கொண்டிருக்கிறது. அது ஏதோ ஒரு வகைகள் நம்ம உடம்புக்குள்ள வந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா அத மாத்தக்கூடிய ஒரு முயற்சி ஆர்சிஎம் பண்ணிட்டு இருக்கு. என்ன? நம்முடைய வாஷிங் லிக்விட், நம்முடைய ஃப்ளோர் கிளீனர், நம்முடைய டிஷ் வாஷ் லிக்விட், ஒரு எல்லாமே பாருங்க என்சைம்ல பண்றோம், பயோ என்சைம்ல பண்றோம். அப்ப அந்த என்சைம் வந்து உடலுக்குள்ள போனாலோ இல்ல இந்த சுற்றுப்புற சூழ்நிலைக்கு சுற்றி போனாலோ எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாத என்சைம்ல நம்ம பண்றோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறோம். அப்ப அந்த என்சைம் எங்க போகுது? நம்ம உடம்புக்குள்ள போகுது, பாதிப்பு இல்ல. அது அப்படியே தரை வழியா தண்ணீர் வழியா ஒரு செடிக்கோ இல்லைன்னா ஆறு ஏரி குளம் குட்டைக்கு போய் ஒரு கடலுக்கோ போனா கூட அங்க இருக்கிற உயிரி சூழ்நிலைக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை நம்ம பண்றோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுவதும் எத்தனை ஆயிரம் கோடி டன் வாஷிங் லிக்விட், எத்தனை ஆயிரம் கோடி டிஷ் வாஷ் லிக்விட் வந்து சேல்ஸ் ஆகுது. இது எல்லாம் எங்க போகுது? நம்ம இந்தியால இருந்து கடலுக்கு எத்தனை ஆயிரம் டன் போகுது. அப்ப எத்தனை மக்கள் அதுல இதாகிறாங்க. அப்ப இவங்களை எல்லாம் காப்பாத்துற ஒரு சின்ன ஒரு விஷயத்த நம்ம பண்றோம். அதனாலதான் ஆர்சிஎம் கொண்டு போகணும்னு சொல்றோம். இந்த மைண்ட் செட் எப்போ நமக்கு வரும்? அப்ப நம்முடைய வாஷிங் லிக்விட் போனா எத்தனையோ தலைமுறையை காப்பாத்துறோம் நம்ம. அதை சாப்பிட்றவங்களையும் சரி, அது மறுபடியும் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு போன அந்த சுற்றுப்புற சூழ்நிலையும் நாம பாதிப்படையாம காப்பாத்துற ஒரு மிகப்பெரிய புரட்சியை நாம பண்ணிட்டு இருக்கோம். வெறும் சாதாரண குடிமகன் வாங்கக்கூடிய ஒரு விலையில எத்தனை பேர் இந்த முயற்சியை பண்றாங்க? அப்ப ஆர்சிஎம் எவ்வளவு பெரிய ஹெல்த் அப்படிங்கிற ஒரு பேர்ல எவ்வளவு ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு இருக்கு. அப்ப இந்த பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம ஏன் தயங்கணும்? ஒரு 10 ரூபா சோப்புல இந்த புரட்சியை நாம பண்ணிட்டு இருக்கோம். 10 ரூபா சோப்புல. அப்ப இந்த முயற்சியை பண்றதுக்கு நாம ஏன் தயங்கணும்? ஏன் மக்கள்கிட்ட நாம கொண்டு போய் சேர்க்க முடியல? சோ ரூபாந்தரன் யாத்திரா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு வந்து இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க நம்முடைய ஆர்சிஎம் நிறுவனம். இந்தியா முழுவதும் பயணம் பண்றாங்க. எதுக்கு இந்த விழிப்புணர்வு? இதுக்குதான் அந்த விழிப்புணர்வு. இப்படிப்பட்ட ஒரு செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது இந்த மொத்த இந்தியாவையும் ஆரோக்கியமா மாத்துறதுக்கான ஒரு அடிப்படை விஷயமா நான் இதை பண்ணிட்டு இருக்கேங்கிற விழிப்புணர்வு கொடுக்கறது தான் ஆர்சிஎம் ரூபாந்தரன் யாத்திரா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ரத சேவை பண்ணிட்டு இருக்கோம். மறைமுகமா எத்தனையோ கம்பெனிகள் பாருங்க, இன்னைக்கு வந்து எத்தனையோ ஆயிரம் கோடி டன் கணக்குல கெமிக்கல்ஸ் நம்ம வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபெர்டிலைசர் வழியாகவும் சரி, உரங்கள் வழியாகவும் சரி, பூச்சி மருந்தாகவும் சரி, வாஷிங் லிக்விடாக சரி இருக்கட்டும், இல்ல நம்ம உண்ணக்கூடிய அந்த மெடிசின் மருந்தா கூட இருக்கட்டும். பாருங்க, கலப்படம் பண்றாங்க. இதுல ஒரு இருமல் மருந்துல கலப்படம் பண்றாங்க. அதுல குழந்தைகளை இறந்து போகுது. மெடிசினை வந்து தவறா கலப்படம் பண்ணி அனுப்புறாங்க. அந்த நிலைமையில நம்ம போயிட்டு இருக்கோம். ஒரு ஓஆர்எஸ் சொல்லக்கூடிய ஒரு ட்ரிங்க பாருங்க, இன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் ஆட்கொண்டு அந்த ஓஆர்எஸ்க்கான பயனே இல்லாம இன்னைக்கு வந்து அதை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மருத்துவம். இதை மருத்துவம்னு நம்பி நாம போறோம். அப்ப அந்த ஒரு நிலைமையில இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு பெரிய முயற்சியை தான் நம்முடைய ஆர்சிஎம் நிறுவனம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கறத முதல்ல நமக்கு அந்த விழிப்புணர்வு வேணும், நமக்கு அந்த எண்ணம் வேணும். அது எப்போ இருக்குதோ அப்பதான் நம்முடைய பொருட்கள் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் எளிதாக சேரும். அவ்வளவுப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த புரட்சியை நம்ம பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள எப்போ வருமோ அப்பதான் நம்முடைய பிசினஸ் வளரும். அதைத்தான் வந்து பாருங்க, சென்னையில் நடந்த ரூபாந்தரன் யாத்திரால நம்முடைய டிசிஏவுடைய மகன் சௌரவ் சார் ரொம்ப அழகா சொன்னாரு. நீங்க இருக்கிற இந்த நிலைமை வேற, இந்த ஒரு ஜெனரேஷன் வேற, இந்த தலைமுறை வேற, நம்ம வேற ஒரு இதை வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரத்தை நம்ம அடாப்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்முடைய பாரம்பரிய முறையை நம்ம மறந்துட்டோம். வெஸ்டர்ன் கல்ச்சர் என்ன? உடம்பு சரியில்லையா, தலைவலி வருதா, காய்ச்சல் வருதா, உடனே பேராசிட்டமால் போடு, இல்ல டாக்டர்கிட்ட ஓடி ஏதோ ஒரு டேப்லெட்டை வாங்கி போடு. உங்களுக்கு கொஞ்சம் சுகர் எழுதிச்சா உடனே ஓடு டாக்டர்கிட்ட போய் டேப்லெட்டை போடு. சோ எந்த ஆத்திர அவசரத்துக்கும் மருந்து மாத்திரை தேடி போடு, அவங்கள கேட்காம எதையும் பண்ணாத அப்படிங்கிற ஒரு மனோநிலைக்கு போயிட்டோம்.
நம்முடைய வீடுகள்ல இருந்த பல வைத்திய முறைகளை நம்ம மறந்துட்டோம். அந்த பாரம்பரிய முறைகளை எல்லாமே மறந்துட்டோம். அப்ப அதை திரும்ப கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியை தான் ஆர்சிஎம் பண்ணுதுன்னு சொன்னார் அவர். சோ அந்த நிலைமையில இருந்து வெளியே வாங்க, நம்முடைய உடல்நிலையை நாமளே பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஆர்சிஎம் பண்ணுது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஆணித்தரமா நமக்கு நம்முடைய சௌரப் ஐயா வந்து நம்ம ரூபாந்தரன் யாத்திரை நமக்கு ரொம்ப அழகா சொன்னார். ஏன்னா ஆர்சிஎம் மாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் 5 வருஷத்துல ஆர்சிஎம் வேற வேற நிலைமையில போக போகுது அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டு போயிட்டார். அப்ப நாம எப்படி அதை பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கறதா இப்ப முக்கியம். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதை பிரசன்ட் பண்ண தெரியாம ஆர்சிஎம் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க தெரியாம தான் இன்னைக்கு நம்ம வந்து தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கோம். அப்ப இதைத்தான் நாம கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அதுக்கு நம்முடைய மைண்ட் செட் நல்லா இருக்கணும். நாம ஏன் ஆர்சிஎம் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு முதல்ல இருக்கணும். நான் எதுக்காக ஆர்சிஎம் பண்றேன், நான் எதற்கு ஆர்சிஎம்ல செஞ்சேன். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நீங்க ஆர்சிஎம் சர்வீஸா கொண்டு போங்க, உங்களுக்கு தேவை என்னவோ அது வந்துடும். நாம எதுக்காக வந்தோம், பணத்துக்கு வருமானத்துக்காக வந்தோம். ஆனா அந்த வருமானத்தை நீங்க பத்தி யோசிக்காதீங்க, அது தானா வந்துடும். எப்போ ஆர்சிஎம் நீங்க சர்வீஸான எண்ணத்தோட கொண்டு போய் அந்த மைண்ட் செட் சொல்றாரு பாருங்க, அந்த சர்வீஸ்ங்கிற சேவைங்கிற எண்ணத்தோட, அதுதான் நம்ம தெளிவா பண்ணியிருக்கோம். முதல்ல அந்த சேவா அப்படின்னு சொல்றோம். நம்முடைய ஆர்சிஎம் ரூபாந்தர யாத்திரையுடைய மெயின் கான்செப்ட் என்ன, சேவா, சுவாஸ்து, அதுக்கப்புறம் சன்ஸ்காரம் சொல்றோம். சோ முதலாவது என்ன, சேவை தான் முன்பாட்டன். சேவையாய் கொண்டு போய் சேருங்க, உங்களுக்கான வருமானம் தானாகவே வரும் அப்படிங்கிறது ஆணித்தரமா சொல்றாங்க. சோ அதுதான் நமக்கு வேணும், அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆர்சிஎம் நமக்கு அதைத்தான் கொடுத்துருக்கு. சோ இந்த கொடுப்பினையில வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மைண்ட் செட் நல்லா இருக்கணும், நம்முடைய உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். நம்முடைய உடல் ஆரோக்கியம் எப்படி நல்லா இருக்கும், அது ஆர்சிஎம் மூலமா எப்படி நல்லா இருக்கும், அதுதான் நம்முடைய டிசிஏ சொல்ற, ஆரோக்கியம் கொண்டு வாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு 140 கோடி, ஒவ்வொரு மனிதனையும் 140 கோடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் ஆரோக்கியம் மாத்துறதுதான் என்னுடைய லட்சியம்னாரு. ஏன் சொன்னாரு, ஏன்னா நமக்கு அந்த பேசிக் நமக்கு தெரியாதனாலதான். தெரிஞ்சா அவர் சொன்னதை நாம வந்து கரெக்டா புரிஞ்சுப்போம். நம்ம என்ன சொன்னாரு அப்படின்னா, நம்முடைய ஆர்சிஎம் பொருட்கள் ஒவ்வொன்றும் நம்முடைய ஆரோக்கியத்துக்காக உருவாக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு நாம என்ன சாப்பிடுறோம், இன்னைக்கு என்ன சாப்பிடுறோம், நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில எழுந்த உடனே ஒரு டீ, பால்ல போட்ட ஒரு டீ, அதுக்கப்புறம் தோசை, இட்லி, ஃபுல் ரிஃபைன்டு ரைஸ். மதியம் அதே மாதிரி அதிகமா அரிசி, கொஞ்சமா கூட்டு, கொஞ்சமா குழம்பு, ஒரு ரசமோ ஒரு சாம்பாரோ. ராத்திரி அதே மாதிரி ஒரு சப்பாத்தி, இல்லைன்னா ஏதோ ஒரு இட்லி, ஒரு தோசை, ஃபுல்லா கார்போ. அப்ப இந்த புல் கார்போ உள்ள போக போக என்ன ஆகுது, 35-40 வயசு தொடறதுக்கு முன்னாடியே டயபெட்டிக் ஆயிடுறாங்க. ஏன், இன்சுலின் ரைஸ் ஆயிட்டே இருக்குது. எப்பெல்லாம் கார்போ அதிகமா உள்ள தள்ளுறீங்களோ அப்பெல்லாம் இன்சுலின் ரைஸ் ஆயிட்டே இருக்கு. அப்ப ரைஸ் ஆக என்ன ஆகுது, கொஞ்ச நாள் இன்சுலின் வேலையை நிறுத்திடுது, ரத்தத்துல சுகர் ஏறிடு. அப்ப அந்த உணவு முறையை மாற்ற சொல்றாரு. என்ன சொல்றாரு, நம்முடைய நியூட்ரி சார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட சேர்த்துக்குங்க, புரோட்டீன் சேர்த்துக்குங்க, பிபிஎம்எஃப்ஓ எடுத்துக்குங்க. இப்போ ஓஏ ஆயிடுச்சு. அப்ப அதுல என்ன சொல்றாங்க, பிபிஎம்எஃப்ஓஏ, புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர், அப்புறம் ஒமேகா, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட். இது ஏன் தேவை அப்படிங்கிறது முதல்ல அந்த பேசிக் நமக்கு தெரியணும். அந்த பேசிக் தெரியணும்னா நம்முடைய உடலை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய உடலுடைய மூலாதாரமே நம்முடைய வயிறு தான். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்முடைய வயிறுனா நான் சொல்றது நம்முடைய செரிமான பகுதி, கட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது நம்முடைய வாய் பகுதியில இருந்து ஆசன வாய் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை தான் கட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த கட்டு எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க ஆரோக்கியமா இருக்க முடியும். உங்க எமோஷன் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எப்படின்னு பாருங்க, ஆர்சிஎம்ல நியூட்ரி சார்ஜ் உடைய கான்செப்ட் என்ன, சீட்ஸ். சீட்ஸ்னா என்ன, எஸ் ஃபார் ஸ்லீப், இ ஃபார் எமோஷன், இ ஃபார் எக்ஸசைஸ், டி ஃபார் டயட், எஸ் ஃபார் சப்ளிமெண்ட்ஸ். அப்போ சீட்ஸ்ல அந்த எமோஷன், ரெண்டாவது எமோஷன் எடுத்துங்க. எமோஷன் என்ன, நம்முடைய எமோஷன் எப்படி இருக்கு, ஒருத்தர் வந்து போறோம், சேல்ஸ் பண்ண போறோம், ஒரு பொருளை பத்தி சொல்ல போறோம், நம்ம எமோஷன் எப்படி இருக்கு, ஒரு பதட்டமான எமோஷனோட போறோம், பதட்டமா போறோம். இந்த பொருள் சார், இந்த பொருள் வித்துங்க சார், எடுத்து வாங்கிங்க சார், நல்லா இருக்கு சார். நம்ம ஏன் என்ன பர்பஸுக்கு அவரை கொண்டு போறோங்கிறத மறந்துட்டு பதட்டத்தோட இருக்கோம், எமோஷன். அப்போ எமோஷனை நீங்க நல்லா வச்சுக்கீங்க. ஏன் இன்னைக்கு எமோஷன் வந்து ப்ராப்ளமா இருக்கு, எல்லாருமே பிக் பாஸ்ல போய் உட்கார்ந்துறாங்க, அங்க நடக்கிறத பார்த்து எமோஷன் ஆகுறாங்க நம்ம ஆளுங்க.
இந்த எமோஷன் உங்க உடம்ப கெடுத்துரும். ஏன் அப்படின்னா நம்ம வயிற்றுல கட்டுல அதிகப்படியான பாக்டீரியாஸ் இருக்கு, நிறைய நுண்ணுயிர்கள் இருக்கிறது. இந்த நுண்ணுயிர்களுக்கு உடம்புக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. நல்லா புரிஞ்சுக்க நான் சொல்லக்கூடிய கான்செப்ட. இந்த நுண்ணுயிர்களுடைய உடம்புக்குள்ள டிஎன்ஏ இருக்கு. இந்த டிஎன்ஏ எண்ணிக்கை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களின் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எண்ணிக்கை விட கிட்டத்தட்ட 4-5 மடங்கு அதிகமா இருக்கு. சாரி, 400 மடங்கு அதிகமா இருக்கு. அப்போ நம்ம உடலுடைய இயக்கம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா இந்த ஜீன்களுடைய இயக்கத்தை, ஜீனை வச்சுதான் நம்ம உடம்புடைய இயக்கம் இருக்குது. அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஜீன் எண்ணிக்கையை விட 400 மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய ஜீன் அந்த அந்த ஒரு பரிணாமம் நடக்குது பாத்தீங்களா? அதை வச்சுதான் நம்முடைய உடல் இயக்கமே நடந்துட்டு இருக்கு. இது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஏன்னா அது கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, அதை வச்சுதான் நம்முடைய மூளைக்கான நிறைய ஹார்மோன்ஸ் போகுது. அதை வச்சு மூளை செயல்படுது. இதுக்கும் அதுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. அததான் வந்து கட் பிரெயின் ஆக்சிஸ் சொல்லுவாங்க. நாம என்ன நினைக்கிறோம், இங்க ஒரு பிரெயின் வேலை செய்யுதுன்னு. இந்த பிரெயின் மட்டும் இல்ல, இங்கேயும் ஒரு பிரெயின் இருக்கு. அந்த பிரெயின் சொல்றதை இந்த பிரெயின் கேக்குது, இந்த பிரெயின் சொல்றதை அந்த பிரெயின் கேக்குது. இது ரெண்டுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை, கோஆர்டினேஷன் நடந்துட்டு இருக்கு. இது சொல்றது அது கேட்கறதுன்னு. அப்போ உங்க உடம்புல எமோஷன் நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் நீங்க என்ன சாப்பிடுறீங்க, நீங்க என்ன பழகுறீங்க, என்ன மாதிரி நடக்கிறீங்க, இது எல்லாமே இங்க தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இது உங்களுக்கு ரியாக்ஷன் கொடுக்கும். சோ அப்ப அது நல்லா இருக்கணும்னா நீங்க சாப்பிடுறது ஒரு ரிஃபைன்டு உணவாகவோ, இல்ல ஒரு டீ காஃபியாகவோ, இல்ல ஒரு பிஸா பர்கராகவோ, இல்லைன்னா ஒரு சாச்சுரேட்டட் ஃபேட் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸா பர்கர்ல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பாக இருக்கட்டும், இல்ல ஒரு பாம் ஆயிலா இருக்கட்டும், இது எல்லாம் உடம்புக்குள்ள போச்சுன்னா அங்க இருக்கிற பாக்டீரியாஸ் அது ஒரு பேலன்ஸ்ல இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஆதி காலத்துல அசுரர்கள் தேவர்கள் வந்து தனித்தனி உலகத்துல இருந்தாங்க. ஆதி காலத்துல அசுரர்கள் தேவர்கள் தனித்தனி உலகத்துல இருந்தாங்க. அந்த தனித்தனி உலகத்துல இருக்கும்போது என்னாச்சு, ஒரு மலையை வந்து கடைய ஆரம்பிச்சாங்க. ஒரு பெரிய இது வச்சு அதுல வந்து அமுதம் எடுக்கிறதுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடந்து ஒரு மலையை. அப்போ இவருடைய வாசுகியா அந்த இது 5 தலை பாம்பை வச்சு கடைய ஆரம்பிச்சாங்க. அப்ப என்னாச்சு, இவங்க ஒரு பக்கம் இழுப்பாங்க, அசுரர்கள் ஒரு பக்கம் இழுப்பாங்க. அப்படி இழுக்கும் போது என்னாச்சு, அதுல இருந்து நிறைய பொருள்கள் வந்தது. அதுல நல்ல பொருளும் இருந்தது, கெட்ட பொருளும் இருந்தது. அதுல விஷம் வந்தது. அந்த விஷத்தை என்ன பண்ணாரு, புராணத்துல சொல்லுவாங்க, சிவன் வந்து தன்னுடைய கண்ட பகுதி, அதாவது கழுத்து பகுதியில வாங்கிக்கிட்டாரு. அதை வந்து பார்வதி வந்து கழுத்தால வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நிறைய கதைகள் தெரியும். சோ அதுதான் வந்து சிவராத்திரி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நம்ம படிச்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அமுதம் கிடைக்கும். அதை அரக்கர்கள் எடுத்துக்கொண்டு போயிடுவாங்க. அதை வந்து மோகினி உருவத்துல போய் திருமால் வந்து வாங்கிட்டு வருவாரு. இப்படி நம்ம கதை அதை அப்படியே நம்ம வயிற்றுக்குள்ள கொண்டு போங்க. நம்ம வயிற்றுக்குள்ளேயும் அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு. என்ன தெரியுமா, குட் பாக்டீரியாஸ், பேட் பாக்டீரியாஸ். தேவர்கள் அசுரர்கள் மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ளேயும் குட் பாக்டீரியாஸ், பேட் பாக்டீரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பார்ட் இருக்கு. இந்த 2 பார்ட்டும் பேலன்ஸா இருந்ததுன்னா இங்க அமுதம் கிடைக்கும். ஆனா இந்த பார்ட் 1 கீழே இறங்கிச்சுன்னா, கெட்ட பாக்டீரியா ஆச்சுன்னா விஷம் ஆயிடும். அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ இந்த 2 பார்ட் ஈக்குவலா இருக்கிறதுக்கு நீங்க எந்த சாப்பாடை போடுறீங்களோ அதை பொறுத்துதான் இது விஷமாகிறதும் இல்ல அமுதமாகிறதும். அப்போ நீங்க பீஸா பர்கரையும் இந்த ரிஃபைன்டு உணவுகளையும் இந்த கொக்கோ கோலாவையும் அப்புறம் ட்ரிங்க்ஸையும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸையும் இதே தான் சாப்பிடும் அப்படின்னா உங்க உடம்புல கொஞ்சம் கொஞ்சமா விஷம் உருவாகுது. ஏன்னா இந்த பாக்டீரியா அதிகரிக்குது. இது உடம்புல இருந்து வெளிவிடக்கூடிய அந்த பாலிசாக்ரைட் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த கெட்ட பாக்டீரியா உடம்புல ஒரு இது இருக்கும், ஒரு சின்ன அதோடைய உடம்பு பகுதியான அந்த சாக்ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கட்டு, அதாவது நம்முடைய குடல் பகுதி இருக்கு பாருங்க, அந்த குடலை வந்து கட்டு பகுதி சொல்ல, கட் லைனிங் சொல்லுவாங்க. அந்த கட் லைனிங்கை தாண்டி போகக்கூடாது. அது வந்து ப்ரொடெக்ஷன், கட் லைனிங். அந்த கட் லைனை தாண்டி போகக்கூடாது. அந்த கட் லைனை தாண்டி அந்த குடல் சோரை தாண்டி ரத்தத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அதை விட பெரிய மோசம் எதுவுமே கிடையாது. அப்போ அதிகமான கெட்ட பாக்டீரியா அதிகரிக்கும் போது கட் லைனிங் குறைஞ்சு இந்த உடம்புல இதோடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் ஆன சாக்ரைட்ஸ் உள்ள போய் உடம்புல ஏதாவது ஒரு பகுதியில உட்கார ஆரம்பிச்சதுன்னா அங்க போயிட்டு தான் நம்முடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆரம்பிச்சிடும். இம்யூனிட்டி செல்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா அது உடம்புக்கு ஒவ்வாத பொருள்.
அது இருதயத்திலேயோ இல்ல கணையத்திலேயோ இல்ல மூளையிலேயோ இல்ல நம்மளுடைய சிறுநீரகத்திலேயோ போய் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அதை இந்த இம்யூனிட்டி செல்கள் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதை அட்டாக் பண்ணி தொடர்ந்து இது அடிக்கடி நடந்துகிட்டே இருந்ததுன்னா அதனாலதான் வர்றது டயபெட்டிக், கேன்சர், அல்சைமர் டிசீஸ், பார்க்கின்சன் டிசீஸ், சிறுநீரக செயலிழப்பு, ஹார்ட் அட்டாக், சடன் ஹார்ட் அட்டாக். இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னா இந்த ஒரு சூழ்நிலையில பாக்டீரியாஸ். அப்ப நமக்கு தெரியாது, இது எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய உணவு முறையை மாற்ற வேண்டும். உணவு முறையை மாற்றத்துக்கு என்ன இருக்கு? நல்ல உணவுகள், நல்ல பச்சையான கலர்ஃபுல்லான உணவு. கலர்ஃபுல்லானா இன்னைக்கு வெளியே பேக்கரியில் இருக்கிற கலர்ஃபுல்லான உணவுகள் கிடையாது. பச்சை காய்கறிகள், பச்சை பழங்கள், கலர் கலரான பழங்கள், கலர் கலரான காய்கறிகள், எதெல்லாம் டிஃபரெண்ட் கலர்ல இருக்குதோ அது எல்லாத்தையும் சாப்பிடுங்க. அது எல்லாமே பைட்டோ நியூட்ரியன்ஸ். அதுல நார்ச்சத்து நிறைய இருக்கு. நார்ச்சத்து நிறைய இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுங்க? வெறும் ஒயிட் ரைஸையும் வெறும் மைதாவையும் வெறும் கோதுமை மட்டும் சாப்பிடாதீங்க. சிறுதானியத்தை சேர்த்துக்குங்க. சிறுதானியத்தை சேர்த்துக்குங்க. சிறுதானியத்தை நீங்க எந்த அளவுக்கு சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் கிடைக்கும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ல என்ன இருக்குதுன்னா அதிகப்படியான நார்ச்சத்து இருக்கு. இந்த நார்ச்சத்து உங்க வயிற்றுல இருக்கக்கூடிய கட்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸுக்கு மிகச்சிறந்த உணவு. அந்த பைட்டோ நியூட்ரியன்ஸா இருக்கட்டும், இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும், இது மிகச்சிறந்த உணவு. இந்த மிகச்சிறந்த உணவை சாப்பிட்டுச்சுன்னா அது என்ன கொடுக்கும்? அமுதத்தை கொடுக்கும். அதுதான் சிங்கிள் செயின் ஃபேட்டி ஆசிட். சாப்பிட்டா என்ன கொடுக்கும்? அமுதத்தை கொடுக்கும். அதுதான் சிங்கிள் செயின் ஃபேட்டி ஆசிட். இந்த சிங்கிள் செயின் ஃபேட்டி ஆசிட் நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா அந்த கட் லைனை ப்ரொடெக்ட் பண்ணும். என்ன பண்ணும்? அந்த கட் லைனை மறுபடியும் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த சிங்கிள் செயின் ஃபேட்டி ஆசிட் தான் நம்முடைய எமோஷனுக்கு காரணம், ஹாப்பி மூடுக்கு காரணம், டோபமைன் உருவாக்குறதுக்கு பாதி காரணம் இந்த சிங்கிள் செயின் ஃபேட்டி ஆசிட். இதோடைய உடம்புல இருந்து வரக்கூடிய இது. ஸோ இது மாதிரி நிறைய நன்மைகளை அந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்கு பண்ணுது. ஸோ நம்முடைய மூளைக்கும் இந்த பாக்டீரியாவுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. எத்தனையோ புக்கு வந்துருச்சு இதை பத்தி. இன்னைக்கு பதில பல வருஷங்களா இப்படிப்பட்ட புக்குகள் வந்திருக்கு. அதை தேடி படிச்சு பாருங்க. நம்முடைய கட்டு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு. அதனாலதான் ஒரு அஜீரண பிரச்சனை வந்தாலே நம்ம கவனிக்கணும். ஒரு அஜீரணம் மிகப்பெரிய வியாதியில கொண்டு விடுன்னு சொல்றாங்க. ஏன்? ஏன்னா கட்டு நம்முடைய வயிறு அவ்வளவு முக்கியமானது. அதுக்குதான் நமக்கு பாருங்க நியூட்ரி சார்ஜ் பயோ ஏஜ் கொடுத்துருக்கோம். நியூட்ரி சார்ஜ் பயோ ஏஜ் எதுக்கு? அதுல பாருங்க பயோ ப்ரோபயோட்டிக் இருக்கு. ப்ரோபயோட்டிக் என்ன? அந்த லாக்டோபாசிலஸ் பைஃபோடியம் சொல்லக்கூடிய பாக்டீரியா. இது குட் பாக்டீரியாஸ். இது ஆரம்ப காலத்துல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்டீரியா. இதோடைய எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா இது கெட்ட பாக்டீரியாஸ தட்டி ஓரமா உட்கார வச்சிரும். அதிகமா வளர விடாது. அது இன்னைக்கு நிறைய பேருக்கு குறைஞ்சிருது. ஏன் குறைஞ்சிருது? மசாலால கலப்படம், சாப்பிடுற உணவுகள்ல கலப்படம், உணவுகள்ல பாருங்க ஆர்டிபிஷியல் ஸ்வீட்னர், எமில்சிஃபயர், அடிட்டிவ்ஸ். பிஸ்கட் சாப்பிட்டீங்கன்னா மைதா போட்ட பிஸ்கட்ல சாப்பிட்டீங்கன்னா அதிகமா இருக்கிறது என்னது? அடிட்டிவ்ஸ் அண்ட் எமில்சிஃபயர். இது எல்லாமே இந்த பாக்டீரியாவுக்கு உடம்பு காலி பண்ணிடும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஐஸ்கிரீமே கிடையாது அதுன்றாங்க. அவ்வளவு கெமிக்கல்ஸ் இருக்கு. அது போச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் அழிஞ்சு போயிடும். அப்ப கெட்ட பாக்டீரியாஸ் அதிகரிக்கும். ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு ஆன்டிபாடி டேப்லெட் கேட்கிறோம். அந்த ஆன்டிபாடி சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. 3 வருஷத்துல ஒரு குழந்தையுடைய கட்ல இருக்கிற பாக்டீரியாஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதுதான் உங்க லைஃப் லாங்குக்கு. 3 வயசுக்குள்ள ஒரு குழந்தையுடைய வயிற்றுல இருக்கிற கட் பாக்டீரியா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை பொறுத்துதான் நீண்ட நாட்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம். ஆனா 3 வயசுலயே வியாதி வந்தா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஆன்டிபயோட்டிக்கை கொடு. தாய்ப்பாலை கொடுக்குறாங்களோ இல்லையோ ஆன்டிபயோட்டிக்கை மட்டும் கொடுத்துட்றாங்க. அப்ப என்ன ஆகும்? அந்த குழந்தைய வயிற்றுல பாக்டீரியா போயிடும். அது ஒரு சூழ்நிலை குறைஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைகளுக்கு வளரும் போது வரக்கூடிய பல வியாதிகளுக்கு அடிப்படையிலே நம்ம இங்க உருவாக்கி விட்டுட்டு போயிடுறோம். இன்னைக்கு ரிசர்ச் அதை சொல்லிட்டு இருக்கு. அப்ப இந்த கட் ஹெல்த்ங்கிறது மிக முக்கியம். அதுக்கு பாருங்க நம்மகிட்ட நியூட்ரிசார்ஜ் பயோ ஏஜ் எக்ஸலன்ட் ப்ராடக்ட். இது மாதிரி யாரு கொடுக்குறா? இன்னைக்கு ஒரு குழந்தையுடைய பவுடர்ல இருக்கு சார், ஒரு நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ்ல இருக்கு. எத்தனை குழந்தை இன்னைக்கு வெளியே போய் மண்ணில் விளையாடுது? அதெல்லாம் 80s 90s கிட்ஸோட முடிஞ்சு போச்சு.
இன்னைக்கு 2K கிட்ஸ் எல்லாம் மண்ணில் விளையாடுறது கிடையாது. ஏன் மண்ணில் விளையாண்டோம் அன்னைக்கு? அந்த மண்ணுல போய் விளையாடும் போது அந்த மண்ணுல இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் நகங்களுக்குள்ள போகும், அது வழியா நம்ம வாயில ஏதோ ஒரு வகையில உள்ள போகும். அப்ப அதுக்கு உடம்புக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற பாக்டீரியாக்கு இதுக்கும் சண்டை நடந்து ஒரு ஈக்குவலேஷன் நடந்து நம்முடைய அந்த இம்யூனிட்டி பவர் இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு அப்படியே பண்றோம். அதுக்குதான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸ் இப்ப கொடுக்குறோம் இந்த 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 தலைமுறைக்கு. ஏன்னா அது இன்னும் உள்ள போயிட்டு பாக்டீரியாவுடைய எண்ணிக்கையை ஸ்ட்ராங் பண்ணும். ஏன் ஸ்ட்ராங் பண்ணும்? குழந்தைங்க சாப்பிட்றது எல்லாம் ஐஸ்கிரீமு, சிப்ஸ், அப்புறம் பிரெஞ்சு ஃப்ரைஸ், இது எல்லாமே உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியாவை காலி பண்ணிடும். அப்புறம் எப்படி அது மறுபடியும் வளரும்? அதுக்கு தான் நியூட்ரிசார்ஜ் கிட்ஸை கொடுக்குறோம். நல்ல பாக்டீரியாஸை கிரியேட் பண்ணி அதையாவது சாப்பிட உங்க குழந்தைக்கு கொடுங்க, 2 வேளை கொடுங்க. கொடுத்தாலாவது அதோடைய இம்யூனிட்டி நல்லா இருக்கட்டும். ஏன்னா 3 வயசுக்குள்ள ஒரு குழந்தையுடைய இம்யூனிட்டி நல்லா இல்லைன்னா அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் நீ எவ்வளவு நாள் அதை வந்து பார்த்தாலும் அதோடைய ஹெல்த் கம்மியா தான் இருக்கும். சோ அதுக்காக தான் நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கு. ஃபைபர், நம்முடைய நியூட்ரிசார்ஜ் கொக்கோ ப்ராடக்ட் எதை வேணா எடுத்துக்க, எல்லாத்துலயுமே ஃபைபர் இருக்கு. எதுக்கு? கட் ஹெல்த், ப்ரீபயோட்டிக். அதுக்கு தான் என்ன சொல்றோம்? நிறைய கீரைகளை எடுத்துக்கங்கன்னு சொல்றோம், நிறைய காய்கறிகளை எடுத்துக்கங்கன்னு சொல்றோம், நிறைய காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சிறுதானியத்தை எடுத்துக்கங்கன்னு சொல்றோம். ஏன்? அது நம்முடைய கட் ஹெல்த்துக்கு நல்லது, அந்த ஃபைபர் நல்லது, அதுதான் ப்ரீபயோட்டிக். அதே மாதிரி நியூட்ரிஷன்ல எஃப்ஓஎஸ் ஒண்ணு இருக்கு. அது என்னது? அதுவும் ப்ரீபயோட்டிக். சோ அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து இன்னைக்கு ஆர்சிஎம் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு புரோட்டீன் இருந்ததுன்னா உங்களுடைய கட் ஹெல்த் நல்லா இருக்கும். புரோட்டீன் வந்து அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ்க்கு நல்லது. புரோட்டீன் உணவு நல்லது, மசில்ஸுக்கு நல்லது. அதான் புரோட்டீன் எடுக்க சொல்றோம். ஒமேகா நல்லது. ஏன் ஒமேகா நல்லது? நம்முடைய நரம்பு மண்டலம், மூளையில இருந்து நரம்பு மண்டலம் மட்டும் இல்ல, இந்த பிரெயின் சொன்ன பாருங்க, அங்க கழுத்துல இருந்து இருக்கிற கட்டுல ஒரு பிரெயின் இருக்கு, இங்க ஒரு பிரெயின் இருக்கு. இதுக்கு ரெண்டுக்கு கனெக்ஷன் யார் தெரியுங்களா? வேகஸ் நர்வ்னு சொல்லிட்டு ஒரு நர்வு இருக்கு. இந்த வேகஸ் நர்வும் ஒரு நரம்பு தான். அப்ப இந்த நரம்பும் இந்த வேகஸ் நர்வும் இந்த பிரெயினும் ஆக்டிவா இருக்கணும்னா அதற்கு ஒமேகா வேணும். சோ அதுதான் நம்முடைய நியூட்ரிசார்ஜ் வெஜ் ஒமேகா, நியூட்ரிசார்ஜ் DHA 200 நம்ம கொடுக்குறோம். சோ இதெல்லாம் வந்து நம்முடைய அந்த ஆரோக்கியத்தை பலப்படுத்த இவ்வளவு மைண்ட் செட் மட்டும் இல்ல, நமக்கான ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாங்க. அப்ப மைண்ட் செட் நமக்கு வரணுமா வேணாமா? ஆரோக்கியத்தை கொடுத்துட்டாங்க நம்முடைய கம்பெனி. எதை சாப்பிடணும், எதை சாப்பிட வேணாம், நல்ல தூக்கத்தை கொடுக்க. நீங்க நல்ல நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வேணும்ன்ற நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அட்லீஸ்ட் ஒரு நைட்டு ஒரு 10 மணிக்கு படுத்தா கூட காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு அது எழுந்துக்கணும். நம்ம அட்லீஸ்ட் ஒரு 6-7 மணி நேரம் தூக்கம் நமக்கு டீப்பா இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டுட்டு உடனே தூங்க கூடாது. 7 மணிக்கு சாப்பிட்டு இது பண்ணோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன் 7 மணிக்கு சாப்பிட சொல்றோம் அப்படின்னா, 50 வருஷம் முன்னாடி வரைக்கும் இல்ல 40 வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்முடைய முந்தின தலைமுறை 7 மணி வரைக்கும் தான் சாப்பிட்டாங்க. ஏன்? நம்முடைய முந்தின தலைமுறை மட்டும் இல்ல, பல்லாயிரக்கணக்கான எப்ப ஹோமோசேப்பியன்ஸ்ல இருந்து மனிதனாக உருவானானோ அப்பல இருந்து நைட்டு 6-7 மணியோட சாப்பாடு முடிஞ்சது. ஏன்? ஏன்னா அது வரைக்கும் தான் கரண்ட் கண்டுபிடிக்கப்படவில்லை, லைட் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனா 50 வருஷத்துல இருந்து நம்ம எல்லாருக்குமே லைட்டுங்கிற ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் இரவு பகலாயிடுச்சு, இரவு பகலாயிடுச்சு. அதனால லேட்டா தூங்க ஆரம்பிச்சோம், அதனால லேட்டா சாப்பிட ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு ஜீன் பரிமாற்றம்ங்கிறது உடனே ஒரு ஜெனரேஷன் நடக்காது. எத்தனையோ பல்லாயிரம் ஆண்டுகளாக நடந்த ஜீன் பரிமாற்றம் ஒரு மனிதனுடைய உடம்புல ஒரு 50 வருஷத்துல மாறாது. அப்போ நம்முடைய உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப 7 மணி ஆனா நம்முடைய உடம்பு ஷட் டவுன் ஆயிடும். அதுக்கு மேல சாப்பிட்றதெல்லாம் வேஸ்ட் தான். அது எப்படி நம்ம விஷமா மாறுதோ அது மாதிரி அது தனியா மாறிடும். அது எதுவுமே தெரியாது, நல்லா திருப்தியா சாப்பிட்ட மாதிரிதான் இருக்கும். ஆனா அது ஒரு நாள் வேலை வைக்கும், அன்னைக்கு தெரியும். அதனாலதான், ஏன்னா வயிற்றுல இருக்கிற பாக்டீரியாஸுக்கும் 7 மணி தான் டைம். அதுவும் அப்படித்தான் பழகி வந்து ஆதி காலத்து மனுஷன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அது அப்படித்தான் பழகிட்டு வருது. அந்த மனிதனோட வயிற்றுல எப்படி அது பிராக்டிஸ் பண்ணி வளர்ந்ததோ அது ஜீன் வழியா அதே தான் ஃபாலோ பண்ணி அதே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் அது ஒவ்வொரு மனுஷனோட உடலையும் இன்னைக்கு இருக்குது. அப்ப அதுக்கும் அந்த 6-7 மணி தான் டைம். அதோட ஷட் டவுன் பண்ணிடும். அதுக்கப்புறம் நீங்க எதை போட்டாலும் வேஸ்ட். அப்ப அதனாலதான் 7 மணிக்கு சாப்பிட்டோம்னா 10 மணிக்கு படுக்க போனா பிரச்சனை இல்லை. அப்ப இந்த ஒரு நல்ல தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம்.
எமோஷன் அதான் சொன்னேன். இன்னைக்கு தேவையில்லாத டிவியை பார்த்து டென்ஷன் ஆகி அவன் மேல கோவப்பட்டு இவன் மேல கோவப்பட்டு இந்த எமோஷனும் இதை பாதிக்குன்றாங்க, வயிற்ற பாதிக்குன்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க என்னெல்லாம் ஃபீல் பண்றீங்களா, சாப்பிடும் போது நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், அது போச்சு. அந்த எமோஷனோட தான் சாப்பாடு உள்ள போகும், அதுக்கேற்ற மாதிரி தான் செரிமானம் நடக்கும், அதுக்கேற்ற மாதிரி இந்த பாக்டீரியா அதை பண்ணும். அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது. அப்போ உங்க எமோஷன் நல்லா இருந்தா உங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும்ன்றாங்க. அப்ப நல்ல விஷயத்தை அதான் ஆர்சிஎம்ல நம்ம சொல்றோம். டீம் ஒர்க் சொல்றோம், லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லி கொடுக்குறோம், செல்ஃப் டெவலப்மெண்ட் பத்தி சொல்லி கொடுக்குறோம். இதெல்லாம் என்ன, அந்த பாசிட்டிவான விஷயங்களை நம்ம டீம்ல இருக்கணும். அதனாலதான் நம்ம 7 கார்டினல் ரூல்ஸ் வச்சிருக்கோம். பொய் சொல்லாதீங்க, எக்ஸ்ட்ரா நிறையா அதை வந்து மிகைப்படுத்தாதீங்க, நெகட்டிவ் பேசாதீங்க, கிராஸ் லைன்ட்ட நெகட்டிவ் சொல்லாதீங்க, கண்டெம்ட் பண்ணாதீங்க. சோ இதெல்லாம் நம்ம அதுல ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த எண்ணத்துக்கு நம்ம எமோஷனுக்கு போகக்கூடாது அப்படின்னு தான். சோ குறை சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்றதுக்காக தான். சோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய எமோஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் எக்ஸசைஸ், இது ரொம்ப மஸ்ட். சோ எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வாக்கிங்காவது பண்ணுங்க. எந்த இதுவுமே பண்ண முடியல வாக்கிங், எக்ஸசைஸ் மஸ்ட். நீங்க எக்ஸசைஸ் பண்ணாதான் உங்களுக்கு மூட்டு வலி வராம இருக்கும், முதுகு வலி வராம இருக்கும், கழுத்து வலி வராம இருக்கும், கை கால் வலி வராம இருக்கும், ஆரோக்கியமா இருக்க முடியும், ஹார்ட் அட்டாக் வராது. ஆனா நீங்க எக்ஸசைஸ் பண்ணாம உட்காந்துட்டீங்கன்னா எல்லாமே வந்துடும். அப்ப எக்ஸசைஸ் மஸ்ட். நீங்க நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னா எக்ஸசைஸ் மிக மிக அவசியம். அதுக்கப்புறம் டயட், அதான் நான் சொன்னேன். டயட்ல என்ன இருக்கணும், புரோட்டீன் இருக்கணும், காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கணும், அது கூட ஃபைபர் இருக்கும், அது கூட வந்து பாத்தீங்கன்னா விட்டமின்ஸ் மினரல் இருக்கும், அப்புறம் நம்முடைய ஒமேகா இருக்கும், அப்புறம் காமா ஒரைசினால் ஆன்டி ஆக்சிடென்ட். காமா ஒரைசினால் எக்ஸலண்டான ப்ராடக்ட். சோ எந்த வியாதியும் வராம இருக்கணும்னா டெய்லி 1-2 போட்டுருங்க காமா ஒரைசினால். சோ எவ்வளவு விஷயத்தை நமக்கு அது பண்ணி கொடுக்குது பாருங்க ஆர்சிஎம். சோ இதுதான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நம்முடைய பொருட்கள் எல்லாமே, ஒரு ஆலோவேரா ஜூஸ் எடுத்துக்கங்க, அதுல என்ன மாதிரி காம்பினேஷன் பாருங்க. இட்ஸ் பெஸ்ட் நம்பர் 1 குவாலிட்டி ஆலோவேரா ஜூஸ் வித் ஆம்லா, நெல்லிக்காய் பிளஸ் சீபக்தோன். எவ்வளவு பெரிய காம்பினேஷன். உங்க கட்டு சார் எங்க கேள்விப்பட்டாலும் என்ன சொல்றாங்க, சார் எனக்கு பித்தப்பை எடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. எதை கேள்விப்பட்டாலும் எனக்கு ஏன் பித்தப்பை எடுக்கிறாங்க? அப்படிப்பட்ட உணவை நீங்க சாப்பிடுறீங்க. நான் சொல்றேன், லேட் நைட் சாப்பிடுறது, இந்த மாதிரி ஐஸ்கிரீம், பீஸா, பர்கர், அது இது லொஸ்க் எல்லாம் சாப்பிடுறது, உணவுல கட்டுப்பாடு கிடையாது. ஒரு சாப்பாட்டுக்கு இன்னொரு சாப்பாட்டுக்கு 3-4 மணி நேரம் இடைவெளி வேணும்னா அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. இப்ப சாப்பிட்டா அடுத்த 1 மணி நேரம், அடுத்து சாப்பிட்டா அடுத்த 1 மணி நேரம், அடுத்து சாப்பிட்டு எங்க ஒரு கல்யாணம் படம் அங்க சாப்பிடுறது. சோ மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது இயற்கை, ஆனா அது அப்படியே பழகிட்டான். ஏன் அப்படின்னா, உணவை பார்க்கும்போது மட்டும் மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் தன்னை மீறி போயிடுறான். இது இப்ப இல்ல, ஆதி காலத்துல இருந்தே இருக்கிற பிரச்சனை. ஏன்னா ஆதி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து உணவு கிடைக்கிறது அரிது. அப்ப அரிதான காலகட்டத்துல அவனுக்கு உணவு கிடைச்சதுன்னா அவ்வளவுதான், பெரிய சண்டையே நடக்கும். ஏன்னா அந்த உணவு அப்ப கேட்டா அவனுக்கு அப்ப பசியா இருக்கும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா போராடி போய் சண்டை போட்டு விலங்க கொண்டு அதை சாப்பிட்டு கொண்டு வந்து சாப்பிட்டு ஒரு 2-3 நாளைக்கு சாப்பாடு கிடைக்காது, அதை மொத்தமா சாப்பிட்டு அப்படி இருந்த ஒரு மனிதன். அப்ப அதனால எப்பவுமே நமக்கு அந்த எண்ணம் இருக்கா. சரி, உணவை பார்க்கும்போது ஓடி போய் விழுந்துருவோம் நம்ம, அவ்வளவுதான், மொத்தத்தையும் காலி பண்ணிடணும். ஆனா நம்ம உடம்புன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடணும் கிடையாது. பாருங்க, சாப்பாட்டுலதான் ஓவரா போறேன்னு சொல்லிட்டு தான் பஃபே சிஸ்டம் கொண்டு வந்தான். நம்மால பஃபே சிஸ்டத்தையும் சும்மா வர்றதே கிடையாது. பஃபே சிஸ்டம் வேட்டையாடிறது. அதுவும் என்ன, உடையில போய் எக்ஸ்ட்ரா வாங்குறது, அதுல என்னெல்லாம் வெரைட்டி இருக்கு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிடுறது. அது வந்து செலக்ஷன் தான். உங்களுக்கு இது வேணா அது வேணா இது, அப்படி கிடையாது. ஆரம்பிச்சா எண்டு வரைக்கும் ஒன்ன விட்டுறது கிடையாது நம்ம ஆளுங்க. அப்படியே மொத்த தட்டை அள்ளிறது, பாதி சாப்பிட்டு மீதி முடியாம போய் கொட்டிடுறது. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு உணவு முறையில நம்ம வாழ்ந்தோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல வாழ்ந்தோம்னா நம்ம லைஃப் ஸ்டைல் இருந்தோம்னா நம்ம எப்படி நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும், எப்படி மைண்ட் செட் நல்லா இருக்கும். சோ ஆர்சிஎம் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். ஒரு ஆர்சிஎம் ரைஸ் பிராண்ட் ஆயிலா இருக்கட்டும், ஒரு ஆலோவேரா ஜூஸா இருக்கட்டும், ஒரு கிலாய் துளசியா இருக்கட்டும், ஒரு நியூட்ரிசார்ஜ் ரீஜா ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், ஒரு காமா ஒரிஜினலா இருக்கட்டும், ஒரு மிளகா பொடியா இருக்கட்டும், எல்லாம் ஒரு குட்டாட் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இதை யாரு சரியா யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும், அவங்க மைண்ட் செட் நல்லா இருக்கும். அவங்க ஆர்சிஎம் சொல்லக்கூடிய பாதையை சரியா பிடிச்சுக்கிட்டு போடாங்கன்னா அவங்களுடைய ஹெல்த் நல்லா இருக்கும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். சோ இதுதான் நமக்கு வேணும். அப்ப இந்த மைண்ட் செட் எப்ப நமக்கு இருக்குதோ அப்ப மட்டும்தான் நம்மளால இந்த ஆர்சிஎம் பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியும். அதனால என்னுடைய லீடர்கள் அனைவருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா,
இந்த கடினமான சூழ்நிலை, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு பிசினஸ்ல நம்மளால ஒரு அடுத்த லெவல்ல போக முடியினாலும், இல்ல கன்சிஸ்டன்ட் நாம இருந்தாலும் வருத்தப்பட வேண்டிய விஷயம் இல்லை. வருத்தப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. ஏன்னா இதை விட கொடுமையான நிலைமையில இது மரண தருவாயில எல்லாம் இருந்து எழுந்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்காங்க நம்மளை சுத்தி எத்தனையோ பேர். அவங்களெல்லாம் நம்ம ஒப்பிடுகையில நாம ஒரு சாதாரண நிலையில தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் வரும். ஆனா அதுக்கு நம்மளே நாம தயார்படுத்தணும். எப்படி அந்த பெண்மணி ஒரு கால் ஒடிஞ்சா கூட, ஒரு கால் இல்லாம போனா கூட அந்த மலை ஏறுறதுக்கு தன்னை தயார்படுத்தி பிராக்டிஸ் பண்ணாங்க பாருங்க அந்த காலோட. அந்த மாதிரி நம்மளை நாம செதுக்கிறதுக்கு ஒரு தருணம் இது, சரியான தருணம். அப்போ ஆர்சிஎம் ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்குங்க, ஜூம் மீட்டிங்கை கலத்துக்குங்க, புக்ஸை படிங்க, மொபைல்ல வந்து நம்முடைய டைரக்ட் செல்லிங்கை பத்தின நிறைய தகவல் இருக்கு, எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்குங்க. உங்களை தானா செதுக்குங்க. நீங்க உங்களை செதுக்கினாதான் நீங்க மத்தவங்களால ஈர்க்கப்படுவீங்க. பட் உங்களை செதுக்காம நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்க பழைய பழவிதான் பாடணும். நான் சொல்லி அவங்களுக்கு புரியல, அவங்க கேட்காம போயிட்டாங்க, நான் கூப்பிட்டேன் நாளைக்கு வரேன்னு சொன்னாங்க, நாளைக்கு வராம போயிட்டாங்க, நான் இன்னைக்கு மீட்டிங் கூப்பிட்டேன், நான் அவங்கள எதிர்பார்த்திருக்கேன் வராம, இதெல்லாம் நடக்கும். சோ உங்களை நீங்க முதல்ல செதுக்கிங்க, உங்களை நீங்க வளர்த்துங்க. மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய காந்தமா நம்ம மாறணும்னா முதல்ல நம்மளை நாம செதுக்கணும். அந்த செதுக்குற வேலைதான் நம்முடைய சிஸ்டம் சொல்லுது. சிஸ்டம் சொல்லுது பாருங்க, என்ன சொல்லுது? கோல் செட் பண்ணுங்க, கோலை செட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சிஸ்டம் சொல்லுது. 8 core steps சொல்லுது, கோல் செட் பண்ணுங்கன்னு சொல்லுது. கரெக்டா? அப்ப அந்த கோல் செட் பண்றதுலயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எப்படி கோல் செட் பண்ணணும், எவ்வளவு நாள் கோல் செட் பண்ணணும், நீங்க என்ன கோல் செட் பண்ண போறீங்க, அதுக்கு இப்ப என்ன ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, சோ அந்த கோல் செட் பண்ணும்போது என்ன மாதிரி தடைகள் வரும், இதெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு. அப்ப அந்த கோல் செட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்ப என்ன மாதிரி வேணும், எது வேணும் அப்படிங்கறத முன்னாடியே சொல்லிட்டோம், ட்ரீம்ல சொல்லிட்டோம் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது. அப்ப அதை வச்சுதான் நம்ம கோல் செட் பண்ண போறோம். சோ நான் வந்து ஒரு 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 6 மாசத்துல ஸ்டார் ஆக போறேன், இல்ல 1 இயர்ல ஒரு ராயல்டி ஆக போறேன். அப்ப ராயல்டி ஆகிறதுக்கான கோல் என்ன, எவ்வளவு வருமானம் வரும், எவ்வளவு பிவி வேணும், அதுக்கு நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணா, அதாவது 6 மாசத்துல ஒர்க் அவுட் பண்ணா என்ன பின் வரும், இல்ல 1 மாசம் ஒர்க் அவுட் பண்ணா என்ன பின் வரும், இல்ல ஒரு நாள்ல நான் டெய்லி அதுக்கு என்ன வேலை செய்யணும், இதெல்லாம் கோல் செட்டிங் நாம பண்ணலாமே. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஆடியோ வீடியோஸ் கேட்கறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி, அக்கௌண்டபிலிட்டி, இது ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி அண்ட் அக்கௌண்ட். டைமண்ட் நம்முடைய சுரேந்திரவாஸ் அவர்கள் எப்ப தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவர் அதிகமா எடுத்து நான் பார்த்த ஒரே விஷயம் இந்த கன்சிஸ்டன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. கன்சிஸ்டன்சி, தளராதீங்க, தொடர்ந்து செயல்படுங்க, கண்டிப்பா உங்களுடைய நிலைமை மாறும். கன்சிஸ்டன்சியா இருங்க, அக்கௌண்டபிலிட்டியா இருங்க, பொய் சொல்லாதீங்க, என்ன பேசுறீங்களோ அது செய்யக்கூடிய நபர்களா இருங்க. பேச்சு ஒன்று செயல் ஒன்றா இருக்கவே கூடாது. அது உங்களுடைய, அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேஷம் போட்டீங்கன்னா நம்ம கூட பழகுவாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியும் உங்களுடைய உண்மையான உருவம் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு இடத்துல ஒரு மாதிரி பேசுவோம், இன்னொரு இடத்துல வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்படிப்பட்ட நபர்கள் கூட நம்ம நீண்ட நாட்களுக்கு பயணம் செய்ய முடியாது, நம்ம கூட வரக்கூடிய நல்ல மனிதர்கள் கூட நம்ம கூட சேராம போயிடும். அப்போ நாம என்ன பண்ணோம், நம்முடைய அணியை வந்து ஒருமித்த ஒரு உறுதியான அணியா கொண்டு போகணும்னா முதல்ல நம்ம அக்கௌண்டபிலிட்டியா இருக்கணும். டைமண்ட் கிளப் நீங்க பண்றீங்களா, உங்க டீம் பண்றதோ இல்லையோ, ஆனா நீங்க பண்ணணும். நீங்க பண்ணா உங்க டீம் பண்ணும் கண்டிப்பா. சேல்ஸ் நீங்க பண்றீங்களா, உங்க டீம் பண்ணும். இப்ப நீங்க முன்னுதாரணமா இருக்கணும். நீங்க ஒரு தலை சிறந்த லீடரா மாறணும்னா நீங்க அதுக்கு முயற்சி பண்ணி நீங்க அதுக்கு முன்னுதாரணமா இருந்தாதான் உங்க டீம் உங்க வழியை பின்பற்றி நடக்கும். அப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா உங்க டீமும் அதை பின்பற்றும். ஏன்னா இது ஒரு டூப்ளிகேஷன் பிசினஸ். நீங்க செய்யறதா அதுவும் செய்யும், டீமும் செய்யும், அவங்க செய்வாங்க. சோ இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை வேண்டிய ஒரு முக்கியமான பாடம் ஆர்சிஎம்ல. ஸோ தயவு செஞ்சு கன்சிஸ்டன்சியா இருங்க, அக்கௌண்டபிலிட்டியா இருங்க, உங்க டீமை வந்து வழி நடத்துங்க. இப்ப இருக்கிற கண்டிஷன் பார்க்காதீங்க, உங்களை நீங்களே ஸ்கில் டெவலப் பண்ணுங்க, நிறைய புக்ஸ் படிங்க, வீடியோஸ் பாருங்க, உங்க அப்ளைன் லீடர்ஸ் கூட பேசுங்க. அதுல ஏதாவது தகவல் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைச்சதுன்னா அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஸோ நான் சொல்லும் போது அப்ளைன் லீடர்ஸ் சொல்ல உடனே ஏன் அப்ளைன் லீடர் சரியில்லை இதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய டவுன்லைன் சரியில்லை, அப்ளைன் சரிங்கிறது தேவையில்லை. உங்க அப்ளைன் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களா இருந்தா எடுத்துக்கங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு ஃபில்டர் பண்ணுங்க, அவ்வளவுதான். நாம என்னைக்குமே வந்து ஃபில்டரா தான் இருக்கணும். அப்ளைனையோ டவுன்லைனையோ குறை சொல்லக்கூடாது. எல்லாருமே மனிதர்கள், அவர்கள் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப இன்னைக்கு நாம அப்ளைனை குறை சொன்னோம்னா
நாளைக்கு நம்ம டீம் நம்மள குறை சொல்லும். அப்ப அப்ளைண்டா நமக்கு தேவையான அனுபவம் இருந்ததுன்னா அவரை நம்ம கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அவர் சொல்லக்கூடிய தகவல்ல தவறு இருந்தா அதை ஃபில்டர் பண்ணிடணும். நல்லது இருந்தா நம்ம எடுத்துக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி டீமுக்கும் அதே தான் நம்ம பாஸ் பண்ணணும். டீமுக்கு எக்காரணம் கொண்டும் தவறான விஷயங்களை நாம பாஸ் பண்ணக்கூடாது. அப்ப நாளைக்கு நம்ம டீமும் அதே மாதிரி தான் செயல்பட்டு நம்முடைய டீம் இல்லாம போயிடும். அப்ப நல்ல விஷயங்களை அப்ளைன்ட் இருந்து வாங்கி டீமுக்கு வந்து ஷேர் பண்ணணும். நிறைய புக்ஸ் படிங்க, நிறைய வீடியோஸ் பாருங்க. இதே மாதிரி நிறைய ஜூம் தகவல்ல வந்து கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்குங்க. ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கங்க. ஸோ இன்னைக்கு செஷன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய தமிழ்நாடு டீம் அனைத்து லீடர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து நான் உண்மையிலே முக்கியமா நம்முடைய காமராஜ் சாருக்கும் நான் எல்லாருக்குமே வந்து நான் பெரிய நன்றியை சொல்றேன். இதுல கலந்துகிட்ட லீடர்ஸ் அனைவருக்கும் வந்து உண்மையிலே மிகப்பெரிய நன்றி. பொறுமையா இருந்து கேட்ட அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஸோ நம்ம வந்து மிகப்பெரிய சாதனையை பண்ணுவோம் வருங்காலத்துல தமிழ்நாட்டில இருந்து RCM மூலமாக. ஸோ குட் RCM, ஜெய் RCM. தேங்க்யூ ஸோ மச்.